கிறிஸ்தேசுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு நாளில் கூட பிதாவாகிய தேவனுக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கும் முதலாவது நன்றிகளை சோத்திரம் எடுத்துக்கொண்டு மற்றும் உங்கள் கூடி வந்திருக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் கூட என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் கூட நம்ம ஒரு பாடத்தை பார்க்க போகிறோம். இந்த பாடத்தின் தலைப்பு பார்க்கும்போது பலிபீடத்தின் கொம்புகள் என்ற ஒரு தலைப்பின் கீழ் இந்த ஒரு பாடத்தை பார்க்க போகிறோம். இந்த ஆர்ம்ஸ் ஆஃப் த ஆல்டர், பலிபீடத்தின் கொம்புகள். இதுக்கு ஆதார வசனம் 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்க கேட்டுக்கொள்கிறேன். வாசனம். நடந்த இந்த செய்தி யோவாபுக்கு வந்தபோது அவன் கர்த்தருடைய கூடாரத்திற்கு ஓடிப்போய் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்துக் கொண்டான். யோவாப் அப்சலோமின் பட்சம் சாயாதவனாய் இருந்தும் அதோனியாவின் பட்சம் சாய்ந்திருந்தான். இது பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஒரு ராஜாக்களின் புஸ்தகத்தில் நம்ம இதை படித்தோம். இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கி ஒரு பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். பாடத்தின் தலைப்பு த ஆர்ம்ஸ் ஆஃப் த ஆல்டர், இந்த பலிபீடத்தின் கொம்புகள். பாடத்துக்கு போவதற்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கேட்குறேன். எவ்வளோ பேர் பைபிள் படிச்சுக்கிறீங்களா? ஃபுல்லாக படிச்சுக்கிறீங்களா? ஆதியாகமம் வெளிப்படுத்துவீங்களா? எத்தனை அதிகாரம் ஃபுல்லாக படிச்சுக்கிறீங்க? இல்லை புதிய ஏற்பாடா இல்லை பழைய ஏற்பாடுன்னு படிச்சுக்கிறீங்களா? இப்போ இந்த பாடத்தை நம்ம படிக்கும்போது இப்போ எவ்வளோ பேர் நல்லா படிச்சுக்கிறான்னு பார்க்கப்போம். நிறைய கொஸ்டின் மேலே கொஸ்டின் வரும் இல்லைங்களா? இப்போ பார்க்கும்போது சகோதரர்களே, இந்த ஒரு பாடத்தின் இந்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு காலகட்டத்தில், இந்த கடைசி காலத்தில் இருக்கிற சபைக்கு என்ன ஒரு பாடம் என்றது தேவன் நம்மளுக்கு இந்த பாடத்தில் எழுதி வச்சுக்கிறார் இல்லைங்களா? பார்க்க போகிறோம். சரி, இது பார்க்கும்போது நம்ம வசனத்தில் படித்த மாதிரி நடந்த இந்த செய்தி யோவாபுக்கு வந்தபோது அவன் கர்த்தருடைய கூடாரத்துக்கு ஓடிப்போய் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்து கொண்டான் அப்படின்னு. அப்போது கர்த்தருடைய கூடாரத்துக்கு ஓடி போய் என்ன பண்ணான்னா பலிபீடத்தின் கொம்புகளை என்ன போய் பிடிச்சாராம். யார் பிடிச்சது? யோவா போய் பிடிச்சார் இல்லைங்களா? அப்படி பார்க்கும்போது சகோதரர்களே, ஏன் அவர் பலிபீடத்தின் கொம்புகளை போய் பிடிக்கணும்? பார்க்கும்போது அவர் உயிருக்கு பாதுகாத்துக்கொள்ளும், உயிர் உயிர் போகிற டைமில் அவர் பாதுகாத்து கொள்றதுக்காக அவர் சேஃப்டியாக என்ன பண்ணார்? போய் கர்த்தருடைய கூடாரத்தில் போய் என்ன பண்ணார்? பலிபீடத்துக்கு கொம்பு பிடிச்சாங்க. இப்படி பார்க்கும்போது இப்போ பலிபீடம் அப்படி பார்க்கும்போது இப்போ முதல்ல எங்கே கட்டப்பட்டது? பைபிளில் பலிபீடம் ஃபஸ்ட்டு முதல்ல எங்கே கட்டப்பட்டுச்சு? பழைய ஏற்பாட்டிலேருந்து வரும். ஃபஸ்ட்டு எங்கே கட்டப்பட்டுச்சு? சொல்லுங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நோவா தான் என்ன பண்ணார்? பலிபீடம் கட்டினார். ஏன் கட்டினார் பலிபீடம்? பலி செலுத்து தான் பலிபீடம் கட்டுவோம் இல்லைங்களா? இப்போ ஜலப்பிரளயம் முதலாம் உலகத்தை ஜலப்பிரளயத்தில் தேவன் என்ன பண்ணார்? அழிச்சிட்டார். எவ்வளோ வருஷம் இருந்துச்சு முதலாம் உலகம்? எவ்வளோ வருஷம் இருந்துச்சு முதலாம் உலகம்? பேசிக் கிளாஸ் யார் யார் கேட்குறீங்களா? கேட்டுருக்கு தானே? பேசிக் கிளாஸ் எல்லாம் கேட்காத யாருன்னா இருக்கிறீங்களாங்க? அதுதான் ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் நம்மளுக்கு. இப்போ நம்ம ட்ரூத்து இப்போ பேஸ் இல்லைனாக்கா அது மேலே கட்டடம் கட்ட முடியுமா? அப்போ பேசிக் கிளாஸ் நம்ம என்ன பண்ணணும்? நல்லா நம்ம ஸ்டடி பண்ணணும், கேட்கணும். அது மேலே தான் நம்ம என்ன பண்ணணும்? விசுவாசத்தை கட்ட முடியும். புரியுதுங்களா? அப்போ பேசிக் கிளாஸ் கேட்டுருந்தா கூட மறந்துருப்போம். ஆனால் மறுபடியும் என்ன பண்ணணும்? அது அப்பப்போ நம்ம படிக்கணும். சரிங்களா? இப்போ 1656 வருஷம் இருந்துச்சு
முதலாம் உலகம் இல்லைங்களா? அப்போ முதலாம் உலகத்தை தேவன் என்ன பண்ணார்? அழிச்சிட்டா ஜலப்பிரளயத்தில். ஜலப்பிரளயத்தை அழிச்சிட்ட பிறகு தேவன் என்ன பண்ண நோவாக்கிட்ட உடன்படிக்கை பண்ணுறார். இனிமேல் ஜலப்பிரளயத்தில் முதலாம் உலகத்தை என்ன பண்ண மாட்டேன், அழிக்க மாட்டேன்னு சொல்கிறார். அப்போது உடன்படிக்கை பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணுறாரு, பலிபீடம் ஒன்று கட்டுறாரு. அங்கே வந்து என்ன பண்ணுறாரு, புறாக்கள் அங்கே என்ன ஜந்துக்கள் என்ன பண்ணுறாரு, பலி செலுத்துறாரு. அது ஒரு பலிபீடம். அதுக்கப்புறமா பார்க்கும்போது அப்ரகாம் பண்ணுறாரு, பலி செலுத்துறாரு. அப்ரகாம் பலி செலுத்துறது பார்க்கும்போது ஃபஸ்ட்டு எங்கே பண்ணுறாரு, எங்கே கட்டுறாரு, எங்கே செலுத்தாரு பலி தெரியுமா? இல்லை, அதுக்கு முன்னாடியே 12ஆம் அதிகாரத்தில் படித்து பார்த்தீங்கன்னாக்கா தேவன் என்ன பண்ணுறாரு, உன் இனத்தையும் உன் தேசத்தை விட்டு என்ன பண்ணு, நான் சொல்கிற தேசத்துக்கு போன்றார். அப்புறம் ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு, அவங்க அவங்க சாராலேருந்து லோத்துலேருந்து எல்லாம் அந்த இடத்த விட்டு வரும்போது அந்த ஒரு இடத்துல வந்து அவங்க பலி செலுத்துகிறார் இல்லைங்களா? அப்போ சீக்கிரம் என்ற இடத்த விட்டுட்டு இன்னொரு இடம் வர்றாரு. அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, பலி செலுத்துறாரு. அதுக்கப்புறமா ஐசாக்கு என்ன பண்ணுறாரு, மோரியா மலையில் பலி செலுத்துறாரு. இப்படி பார்க்கும்போது பலிபீடத்தை அங்கே கட்டியிருக்கு தான் பார்க்குறோம். அதுக்கு பார்க்கும்போது ஆனால் பலிபீடத்தின் கொம்புகள் அப்படி பார்க்கும்போது எங்கே தான் கட்டப்பட்டதுன்னா இது ஆசரிப்பு கூடாரத்தில் தான் இது கட்டுச்சு இல்லைங்களா? இப்போ ஆசரிப்பு கூடாரத்தில் தேவன் என்ன பண்ணார், இந்த பலிபீடத்தில் ஆசரிப்பு கூடாரத்தில் எங்கே இருக்குது பலிபீடம்? பிரகாரத்துக்குள்ளே இருக்குது இல்லைங்களா? ஃபஸ்ட்டு கேட்டு அந்த ஓப்பன் பண்ணி உள்ளே போனால் அந்த பிரகாரத்துக்குள்ளே இருக்கும் இல்லைங்களா? இப்போ அங்கே பலிபீடம் இருக்குது. சரி, பார்க்கும்போது இப்போ நம்ம படித்த பிரகாரம் இந்த பலிபீடம் பார்க்கும்போது இது ராஜாக்கள் காலத்தில் இல்லைங்களா, சாலமோன் ராஜாக்கள் காலத்தில் நடந்த சம்பவம், தாவீதுடைய காலத்திலையும் அப்புறம் அவன் மகன் சாலமோனுடைய அரசாட்சியில் நடந்த சம்பவம் குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ யோபு பிடிச்ச அந்த பலிபீடம் எங்கன்னா அது கூட கர்த்தருடைய கூடாரம் தான், அது கூட ஆசரிப்பு கூடாரம் தான். அது இதை என்ன பண்ணார், அங்கே வந்து என்ன பண்ணுங்க, ராஜாக்கள் காலத்தில் கூட என்ன பண்ணியிருந்தாங்க, இந்த ஆசரிப்பு கூட கட்டி இந்த உடன்படிக்கை பெட்டி வச்சுட்டு அவங்க என்ன பண்ண ஆசரிப்பாங்க. அங்கே கூட ஒரு பலிபீடம் இருந்துச்சு. இப்போது அந்த ஒரு ராஜாக்கள் காலத்தில் தான் இந்த ஒரு சம்பவம் நடந்தது இல்லைங்களா? அப்போ இந்த பலிபீடம் பார்க்கும்போது அந்த கொம்புகளெல்லாம் பார்க்கும்போது வருஷத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணுவாங்க, ஆரோன் என்ன பண்ணோம், பிராச்சித்தம் பண்ணோம். இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் பலி செலுத்துறதுக்காக வருஷத்துக்கு ஒரு முறை பாவ நிவர்த்திக்காக அந்த பலிபீடத்து கொம்பு மேலே அந்த ரத்தத்தை என்ன பண்ணுவாங்க, பூசுவாங்க இல்லைங்களா? இப்படியெல்லாம் செய்வாங்க. பாவ நிவர்த்தி செய்வதற்காக தான் அந்த பலிபீடத்தை என்ன பண்ணுறாங்க, அங்கே கட்டுறதை பார்க்கும். சரி, அப்படி பார்க்கும்போது இப்போ அந்த ராஜாக்கள் காலத்தில் பார்க்கும்போது சகோதரர்கள் இப்போ யோபு போய் அந்த பலிபீடத்தில் கொம்பு பிடிச்சார் இல்லையா? அப்போ பிடிக்கும்போது யார் அவங்க துரத்தின்னு வராங்க, அவர் யாருன்னாக்கா பெனாயா என்ற ஒரு படைத்தலைவர், சாலமோனுடைய படைத்தலைவன் பெனாயா. அவர் என்ன பண்ணுறாரு, அவர் யோபு பின்னாடி ஓடியார். யோபு போய் என்ன பண்ணுறாரு, பலிபீடத்தை போய் கொம்பு பிடிக்கிறாரு. பிடிச்சி தான் இவர் யார் பெனாயா என்ன பண்ணுறாரு, அந்த வெளியே நின்றுக்குன்னு வெளியவான்னு கூப்பிட்றாரு. அவர் யார், யோபை. யார் சேனாதிபதி என்ன பண்ண முடியாது, உள்ளே போகக்கூடாது இல்லையா? அது வெளியே நின்றுக்குன்னு கூப்பிட்றாரு. இல்லை, நான் வரமாட்டேன் அப்படின்றார். அப்படி வரமாட்டேன், நான் செத்தானா அங்கேயே சாவேன் அப்படின்னு சொல்கிறார். யார், யோபு. அப்போ இந்த விஷயம் வந்து சாலமோனுக்கு போய் சொல்கிறார். இப்படி இன்னும் பிரகாரம் என்ன பண்ணுறாரு, யோபு சொல்கிறாரு, நான் அப்படின்னா என்ன பண்ணிடு, கொன்னுடுன்றார். கொன்னுடுனான்றார். யார், யோபு. எங்கே கர்த்தருடைய கூடாரத்தில் என்ன பண்ணிடு, கொன்னுடுன்றார். அப்படி பார்க்கும்போது அங்கே என்ன பண்ணுறாங்க, சேனாதிபதி என்ன பண்ணுறாரு, உள்ளே போயிட்டு கொன்னுடுறார். யார், யோபு அங்கே இறந்து போகிறார். எங்கே பலிபீடத்து கர்த்தருடைய கூடாரத்தில் என்ன ஆகிறாரு, செத்து போகிறாருன்றது பார்க்குறோம். சரி, இப்போ அதே மாதிரி வேறு யாருன்னா பலிபீடத்துக்கு கொம்பு பிடிச்சிருக்கிறாங்களா? கரெக்டாக சொல்கிறேன், கேட்டுக்கிறேன் பாடத்தை இல்லையா? ஒரு ட்ரிப் எடுத்துருக்கேன், இங்கே எடுக்கல, பெங்களூரில் எடுக்கும்போது கேட்டிருப்பீங்க நினைக்கிறேன். சரி பார்க்கும்போது சர்வஸ்வரில் அப்போது அதோனியா என்ன பண்ணுறாருன்னா இதே மாதிரி பலிபீடத்தின் கொம்பு போய் பிடிக்கிறார். இப்போ பார்க்கும்போது ஏன் அவர் பிடிக்கிறாரு, சாலமோனுக்கு பயந்து என்ன பண்ணுறாரு, போய் கொம்புகளை பிடிக்கிறார். ஏன் அவர் பிடிக்கிறார் பார்க்கும்போது இவர் தன்னைத்தானே உயர்த்தி கொள்கிறார். யார், தன்னைத்தானே உயர்த்தி கொண்டு தாவீதுக்கு ராஜாவா நெக்ஸ்ட்டு யாருனாக்கா நான் தான்,
அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே உயர்த்தி கொண்டு அவங்க யாரை கூட்டின்னு போகிறாரு? யாரை கூட்டின்னு போகிறாரு? அபியத்தார் ஆசாரியர் கூட்டின்னு போகிறாரு, யோவாபு கூட்டின்னு போகிறாரு, இன்னும் அநேக ஜனங்களை கூட்டின்னு போயிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு இடத்துல போய் ராஜாவை அபிஷேகம் செய்யறதுக்காக போகிறாங்க. இது ராஜாவை அபிஷேகம் போகும்போது சரி அந்த வசனத்தை ஒன்று படிச்சிருக்கோம். 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆகீத்திற்கு பிறந்த அதோனியா என்பவன் நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி தன்னைத்தான் உயர்த்தி தனக்கு ரதங்களையும் குதிரை வீரரையும் தனக்கு முன் ஓடும் 50 காலாட்களையும் சம்பாதித்தான். பார்த்தீங்களா, நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி தன்னைத்தானே உயர்த்தி கொண்டானான். யார்? அதோனியா. இப்போ பார்க்கும்போது சகோதரர்களே, இப்போ வந்து ராஜாவா இஸ்ரவேலுக்கு ராஜா தாவீதுக்கு அப்புறம் யார் தான் வரணும்? சாலமோன். ஆனால் இங்கே யார் ராஜாவை அபிஷேகம் பண்ண போகிறாரு? அதோனியா. இது தேவனுடைய சித்தமா பார்த்தா இல்லை. ஆனால் இந்த விஷயம் யாருக்கு போகுதுனாக்கா, யாருக்கு போகுது? இல்லை, ஃபஸ்ட்டு யார் சொல்கிறது? ஃபஸ்ட்டு வந்து யார் சொல்கிறது? நாத்தான் இல்லைங்களா? நாத்தான் தீர்க்கதரிசிக்கு இந்த விஷயம் என்ன வந்து தெரிய வருது. நாத்தான் தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாருன்னா பத்சேபாவை கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி ஆயின் இருக்குது விஷயம், நல்லா படிச்சிங்க. அது இந்த மாதிரி என்ன இருக்குது, இஸ்ரவேலுக்கு ராஜா சாலமோன் தான். ஆனாலும் அதோன்னு என்ன பண்ணியிருக்கிறான், இன்றைக்கி ராஜாவை அபிஷேகம் செய்கிற போக போகிறான். இது இன்றைக்கே என்ன பண்ணு, தாவீது அரசர்கிட்ட போய் என்ன பண்ணு, இது தெரிஞ்சுக்குங்கோ, இஸ்ரவேல் ராஜா சாலமோனா இல்லை அதோனியாவான்ட்டு தாவீதுக்கு போய் தெரிஞ்சுக்கோன்ட்டு அனுப்புகிறார். நானும் வரேன் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். இப்போது பத்சேபால் என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க. பத்சேபால் போயிட்டு என்ன பண்ணுறாங்க, தாவீது ராஜாக்கிட்ட போய், தாவீது வயசாகிடுச்சு இல்லைங்களா, வயசாகிட்டு வீட்டில் இருக்கும்போது போகிறாங்க. பத்சேபால் போயிட்டு இந்த மாதிரி விஷயம் சொல்கிறாங்க, அரசு இந்த மாதிரி இஸ்ரவேலுக்கு ராஜா யாருங்க, உம்முடைய பிரகாரம் தேவனுடைய பிரகாரம் சாலமோன் தான். ஆனால் இன்றைக்கு என்ன பண்ணியிருக்கிறான் அதோனியா, ராஜாவை அபிஷேகம் செய்கிறதுக்காக இங்கே போயிருக்கிறானே, இன்றைக்கு யார் ராஜா சொல்லுங்கன்னு அவர் சொல்கிறாரு. இல்லை, யார் தான் இஸ்ரவேலுக்கு ராஜா யாருனாக்கா எனக்கு பிற்பாடு யார், சாலமோன் தான், அதோனியா கிடையாது அப்படின்ட்டு அவங்க சொல்கிறார். அப்போ உடனே என்ன பண்ணுறாரு, தாவீது கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு, இன்றைக்கு என்ன பண்ணு, கோவேறு கழுத்தை மேலே உட்கார வச்சு சாலமோன் என்ன பண்ணுங்க, எங்கே கூட்டின்னு போனோம், கீகோன் என்ற இடத்துல போய் அபிஷேகம் செய்கிறார். யார் இஸ்ரவேலுக்கு ராஜாவை அபிஷேகம் செய்யணுமா சாலமோனை. யார் யார் போகிறது, ஜாதோக்கு ஆசாரியராக இருக்க ஜாதோக்கு கூட வந்து பெனாயா, நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் அநேக ஆட்களை கூட்டின்னு போகிறாங்க. இப்போ அநேக ஆட்கள் கூட்டின்னு போயிட்டு அங்கே என்ன பண்ணுறாங்க, இஸ்ரவேலுக்கு ராஜாவை அபிஷேகம் செய்கிறாங்க. யார் சாலமோன். இந்த ஒரு பாடத்தை வந்து நல்லா புரிஞ்சிக்கினா தான் நம்மளுக்கு என்ன பாடம்னு தெரியும், நல்லா கவனிக்கணும். அதுதான் பைபிள் நல்லா படித்தாக்கா இந்த விஷயங்கள்லாம் என்ன ஆகும், மைண்டுக்கு தெரியும் இல்லைங்களா. அதனால் இந்த பாடத்தை நம்ம பேசும்போது என்ன பண்ணுங்க, கூடவே இந்த கவனம் செலுத்தும் கேட்டு கொடுக்குறேன். அப்படி பார்க்கும்போது அதோனியா இவர் சாலமோன் போய் ராஜாவை அபிஷேகம் செய்கிறாங்க. செஞ்சு எப்படின்னாக்கா வேலைத்தாள் வாத்தியங்களோட ஆடம்பரமாக என்ன பண்ணுறாங்க, அபிஷேகம் செய்கிறாங்க. யார் சாலமோன். இந்த விஷயம் வந்து யாருக்கு தெரியுதுன்னா யோவாபுக்கு தெரியுது. அங்கே அதோனியாவுக்கு எல்லாம் அங்கே சாப்பிட்டுன்னு இருப்பாங்க விருந்து. அப்போ இந்த சவுண்டு நல்லா மேலே வார்த்தைகளோட சவுண்டு வரும்போது அப்போ அங்கே ஒருத்தர் கூப்பிட்டு கேட்குறாரு, யோவாபு என்ன நடந்துருக்குது இந்த விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி இஸ்ரவேல் ராஜா சாலமோன் என்ன ஆகிட்டார், அபிஷேகம் செஞ்சாச்சு ராஜா வரணுன்னா ரொம்ப பயம் வந்துச்சுங்க. உடனே பயம் வந்து என்ன ஆயிடுச்சு, உடனே ஓடி போயிட்டு அதோனே என்ன பண்ணுறான், பலிபடுத்துன்னு கொம்பு போய் பிடிக்கலாம். படிக்காது 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 50-51 படி. 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 50-51. 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 50-51 வசனம். அதோனியா சாலமோனுக்கு பயந்ததினால் எழுந்து போய் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்துக் கொண்டான். இதோ அதோனியா ராஜாவாகிய சாலமோனுக்கு பயப்படுகிறான் என்றும், இதோ அவன் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்துக் கொண்டு ராஜாவாகிய சாலமோன் தமது அடியானை பட்டயத்தாலே கொன்று போடுவதில்லை என்று இன்று எனக்கு ஆணையிடுவாராக என்கிறான் என்றும் சாலமோனுக்கு அறிவிக்கப்பட்டது. போதும்.
இப்போ பார்த்தீங்களா, அதோனியா சாலமோனுக்கு பயந்ததினால் எழுந்து போய் பலிபீடத்தின் கொம்பை பிடிச்சிட்டார். யாருங்க? அதோனியா. அப்போ அந்த இடத்துல அதோனியாவுக்கு என்ன கிடைக்குதுன்னா மன்னிப்பு கிடைக்குது. என்ன கிடைக்குது? மன்னிப்பு கிடைக்குது. சரிங்களா? அந்த பார்க்கும்போது ஏன் இந்த விஷயத்த சொல்கிறேன்னு பார்க்கும்போது அதோனியாவுக்கு மன்னிப்பு கிடைக்குது, ஆனால் யோபுக்குனா இல்லை, மன்னிப்பு இல்லை. இல்லைங்களா? சரி, பார்க்கும்போது அதோனியாவுக்கு மன்னிச்சு விட்டுறாரு. ஆனால் அதோனியா என்ன பண்ணுறாருனாக்கா அந்த மன்னிப்பு கேட்டுக்கின்னு அதோடு என்ன இல்லை, மனம் திரும்பி விட்டுக்குமாச்சு. தொடர்ந்து என்ன பண்ணுறாரு, என்ன செய்கிறாருனாக்கா அவருடைய இதில் அவருக்கு ஒரு திருமணம் செய்வதற்காக அபிஷாக்கன்னு அவங்க தாவீதுடைய வேலைக்காரி பெண்ணை திருமணம் செய்து கொடுக்கணுன்றார். யார்? அதோனியா விருப்பப்படுறார். இது யார்கிட்ட போய் சொல்கிறாரு? பத்சேபாள்கிட்ட போய் சொல்கிறார். பத்சேபாள்கிட்ட சொல்லும்போது பத்சேபாள் என்ன பண்ணுறாரு, உங்களுக்காக நான் என்ன பண்ணுறேன் பேச. அது கூட எப்படி சொல்கிறாருனாக்கா பத்சேபாள்கிட்ட என்ன சொல்கிறாருனாக்கா நெக்ஸ்ட்டு இஸ்ரேலுக்கு ராஜாவா தாவீதுக்கு பிற்பாடு, தாவீது அரசுக்கு பிற்பாடு நான் தான் வர வேண்டியது இருக்குது. ஆனால் எங்கள் தம்பி நாய்ச்சி வந்துட்டார், பரவாயில்ல இருக்கட்டும் அப்படி சொல்லிவிட்டு இந்த விஷயம் சொல்கிறார். நான் எனக்கு என்ன பண்ணேன், அந்த அபிஷேக் நினைக்கிறேன் பேர், என்ன தெரியுமா அந்த பொண்ணு பேருக்கு அபிஷாக் இல்லைங்களா? அபிஷாக் என்ன பண்ணேன், அபிஷாக்கை எனக்கு திருமணம் செய்து கொடுக்க சொல்லுங்க இது சாலமோன்கிட்ட சொல்லி அப்படின்னு பத்சேபாள் சொல்கிறார் அதோனியா. இப்போ அதோனியா சொல்லியிருந்தோம், இவங்க என்ன பண்ணுறாங்க, பத்சேபாள் போகிறாங்க எங்கள் சாலமோன் ராஜாவுக்கு. சாலமோன் ராஜாக்கிட்ட போனதும் சாலமோன் ராஜா உட்கார வச்சு அப்புறம் விஷயம் சொல்கிறாங்க. சொல்லும்போது இவனுக்கு சாலமோனுக்கு அதோனியா மேலே என்ன ஆயிடுச்சு, கோபம் வந்துடுச்சு இல்லைங்களா? இன்றைக்கி அபிஷேக திருமணம் செய்து கேட்குறான். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவான், ராஜபரத்தை கேட்குவான். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவான், யோபுக்கு கேட்குவான் அரசாட்சி. அந்த மாதிரியெல்லாம் கோவம் இன்னைக்கு அதோனியா கொலை உண்பான் அப்படின்றார். அவனை கொல்ல போகிறேன் நான் சொல்லிட்டார். உடனே என்ன பண்ணுறாரு, பெனாயான்னா படைத்தலைவன், சாலமோனுக்கு படைத்தலைவன் பெனாயா கூப்பிட்டு அதோனியா கொண்டுடுனார். அப்புறமா பெனாயா போயிட்டு அதோனியா என்ன பண்ணுறான், அதோனியா சாவடிச்சிடும். அதோனியா அவுட்டு. யார் கூட இருந்தது ஒரு அதோனியா? யோபு கூட யார் முக்கியமான ஆள்னா அபியத்தார்னா ஆசாரியர் இருக்கணும். அப்புறமா அப்புறமா யோபு, அதோனியா, இவங்க 3 பேரும் நல்லா கூட்டாளிங்க. ஃபஸ்ட்டு அதோனியா அவுட்டு. இப்போ அதோனியா அவுட்டு தான். நெக்ஸ்ட்டு யோபுக்கு, நெக்ஸ்ட் யாருக்குது அபியத்தார். இப்போ அபியத்தார் என்ன பண்ணாங்க, சாலமன் என்ன பண்ணிடுறான், அபியத்தாரை விட்டுறான் கொலை செய்கிறதில்ல. ஏன் விட்டுறான்னாக்கா, இனிய ஒரு காலத்தில் என்னை தகப்பனுடைய ஞாபகம் பண்ணிக்கிற, உடன்படிக்கை பெற்றியை சுமந்துருக்கிற, ரொம்ப ஹெல்ப் பண்ணி உதவி செய்திருக்கிற, அதனால் உன்னை சாகடிக்க மாட்டேன். ஆனால் நீ ஆசாரித்துவத்தை என்ன பண்ணுறேன், அந்த ஆசாரித்துவத்திலேருந்து உன்னை எடுத்துடுறேன்ட்டு ஆசாரித்துவ ராஜபரத்தை எடுத்துடுறான். யாரையா? அபியத்தார் என்ற ஆசாரித்துவம் இல்லையா, ஆசாரியார் அந்த போஸ்ட்டை எடுத்துடுறார். யார்? சாலமன். இப்போ நெக்ஸ்ட்டு யாருக்கு இருக்குது, யோவாபு ஒருத்தருக்கிறார். யோவாபுக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு, இது சாலமன் நம்ம என்ன பண்ணிடுவான், நம்மளை கொண்டுடுவான். அப்போ என்ன பண்ணிடலாம், நம்ம கர்த்தருடைய கூடாரத்துக்கு கூட போய் பிடிச்சிட்டா என்ன ஆகிடும், அங்கே நம்ம பாதுகாத்துக்கலாம், எனக்கு உயிர் அங்கே கொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஓடுறார். ஓடி போயிட்டு தான் அங்கே பலிபீடத்துக்கு கொண்டு போய் உள்ளே பிடிக்கிறார். அப்போது அவங்க பிடிக்கும்போது தான் என்ன சாலமன் என்ன பண்ணிடுறாரு, அங்கே சாகாடிக்கின்றாரு. அங்கேயே செத்து போகிறார். யார்? அங்கேயே செத்து போகிறார். யார்? இப்போது அங்கேயே செத்து போகிறதுனால அவர் ஏன் சாகடிக்கணும்? அது கூட கர்த்தருடைய கூடாரத்தில் அடிச்சுக்கிறாங்கனாக்கா ஏன் அங்கே அடிக்கணும், ஏன் அங்கேயே மர்டர் ஆச்சு, கொலை ஆச்சு. ஏன்னாக்கா ஒரு சேனாதிபதி தேவ கூடாரத்துக்கு போக முடியாது, ஆசாரிப்பு கூடாரத்துக்கு உள்ளே போகிறதுக்கு யார் தான் போகணும், உள்ளே கர்த்தருடைய கூடாரத்துக்கு யார் தான் போகணும், ஆசாரிகளை போகணும் இல்லைங்களா? ஆசாரிகள் தான் வேலை. அது அவங்க வேறு யாரும் அவுட் சைடு வெளியத்தில் இருக்கிற யாரும் உள்ளே போக முடியாது இல்லைங்களா? அதனால ஆனால் சேனாதிபதி இவர் யார், புறஜாதியார், இவர் உள்ளே போயிட்டு கொலை பண்ணுறாருன்னா அது கூட தேவனை அப்செட் பண்ணிக்கிறாருன்னா எப்படி அது? அப்போ ஏன் என்ன செய்தார் படிக்கலாம். அப்படியே வசனம் 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 30ஆவது வசனத்தை படிங்க. 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். பெனாயா கர்த்தரின் கூடாரத்திற்கு போய் அவனை பார்த்து,
வெளியே வா என்று ராஜா சொல்கிறார் என்றார். அதற்கு அவன், நான் வரமாட்டேன், இங்கேயே சாவேன் என்றான். ஆகையால் பெனாயா ராஜாவினிடத்திற்கு போய், யோவாப் இன்னபடி சொல்லி இன்னபடி எனக்கு மறு உத்தரவு கொடுத்தான் என்று மறு செய்தி சொன்னான். பார்த்தீங்களா? அப்போது 32வது வசனம் படிங்க. 32ஆம் வசனம். அவன் தன்னை பார்க்கிலும் நீதியும் நற்குணமும் உள்ள 2 பேராகிய நேரின் குமாரன் அப்னேர் என்னும் இஸ்ரவேலின் படைத்தலைவன் மேலும், ஏதேரின் குமாரன் அமாசா என்னும் யூதாவின் படைத்தலைவன் மேலும் விழுந்து, என் தகப்பனாகிய தாவீதுக்கு தெரியாமல் அவர்களை பட்டயத்தால் கொன்ற அவனுடைய இரத்தப் பழியை கர்த்தர் அவனுடைய தலையின் மேல் திரும்ப பண்ணுவாராக. பார்த்தீங்களா? ஏன் அவர் கொலை பண்ணாங்கன்னாக்கா, 2 பேரை முக்கியமான ஒரு படைத்தலைவர்கள். அவன் என்ன பண்ணிக்கிறான், யோவாபு கொன்று இருக்கிறதுனால அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, தண்டனை வந்துச்சு. யார் அவங்க 2 பேர்? தன்னை பார்க்கிற நீதியும் நற்குணம் உள்ள 2 பேராகிய நேரின் குமாரன் அப்னேர் என்னும் இஸ்ரவேலின் படைத்தலைவன். அவன் யார்? அப்னேர். நெக்ஸ்ட்டு வந்து அமாசா, அவனும் ஒரு படைத்தலைவன். இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க, யோவாபு என்ன பண்ணிக்கிறான், கொன்று இருக்கிறதுனால அவனுக்கு அந்த தண்டனை அங்கே கிடச்சிருக்குதுன்னு பார்க்கணும். சரி சகோதரர்களே, அப்போது அப்னேரை கொல்றதுக்கு என்ன காரணம்? யோவாபு வந்து என்ன பண்ணிக்கிறாரு, அப்னேர் என்ன பண்ணிக்கிறார், கொன்று சாவடிச்சதுனால தான் இந்த ஒரு தண்டனை கிடச்சிச்சு. யாருக்கு? யோவாபுக்கு. அப்போது யோவாபு ஏன் அந்த அப்னேரை கொல்லணும், அமாவாசை கொல்லணும்? சார் தெரியுங்களா? பார்க்கும்போது சகோதரர்களே, அப்போ ஏன் கொல்லணும் அப்படி பார்க்கும்போது, இப்போ வந்து தாவீதுடைய அரசாட்சியில் நடக்கிற ஸ்டோரி இது. இந்த ஒரு கதை வந்து தாவீது ராஜா இஸ்ரேல் ராஜாவாக இருக்கும்போது, அந்த ஒரு காலத்தில் தாவீதுக்கு படைத்தலைவனாக இருந்து யார் இருந்தது? யோவாப் இல்லைங்களா? அப்போது யோவாப் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அப்போ அந்த காலத்தில் இவங்க 2 பேரை கொலை பண்ணிக்கிறார். யாரையா? நேரின் குமார் அப்னேரையும், நெக்ஸ்ட் அமாசா 2 பேர். அது மட்டும் இல்லை, தாவீதுடைய மகன் யார்? அப்சலோம், அவனை கூட கொலை பண்ணிக்கிறார். யார்? யோவாப். இப்போ 3 கொலை பண்ணிக்கிறார் இல்லைங்களா? இப்போ அப்படி பார்க்கும்போது சகோதரர்களே, அப்போ யோவாப் ஏன் அதை கொலை பண்ணணும் இல்லைங்களா? யோவாப் கொலை பண்ணணும் அப்படி பார்க்கும்போது, அந்த இஸ்ரேல் அந்த காலத்தில் வந்து இஸ்ரேல் ராஜா வந்து தாவீது ராஜா அவங்களுக்கும் சவுலுடைய குடும்பத்தாருக்கும் அப்பப்போ யுத்தம் நடக்குமா. யாருக்கு? இப்போ இந்தியா பாகிஸ்தான் சண்டை அப்பப்போ ஆகுது இல்லைங்களா? அந்த மாதிரி சவுலுடைய குடும்பத்தாருக்கும் தாவீது குடும்பத்தாருக்கும் ஆகும், அப்பப்போ சண்டை வரும். அப்போது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, சரியாக பயங்கரமான சண்டை வருது. அப்போ இந்த யோவாப் வந்து யார் கொடுக்குறதுன்னா, படைத்தலைவனா யாருக்கு இருக்குது? தாவீது கூட. அப்போது யோவாப்பு கூட இந்த அண்ணன் தம்பி எவ்வளோ தெரியுமா, எவ்வளோ பேர் தெரியுமா? படிக்கலாம். 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 23வது வசனம் படிங்க. 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சிஸ்டர் இரு, அது அப்புறமா படிக்குங்க. 18வது வசனம் படிங்க. 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அங்கே செருயாவின் 3 குமாரராகிய யோவாபும் அபிசாயும் ஆசகேலும் இருந்தார்கள். ஆசகேல் வெளியில் இருக்கிற கலைமான்களில் ஒன்றை போல் வேகமாய் ஓடுகிறவனாய் இருந்தான். பார்த்தீங்களா? அப்போ செரியாவின் 3 குமாரராகிய யோவாபும் அபிசாயும் ஆசகேலும் 3 பேர் அண்ணன் தம்பிங்க. நல்லா கவனிங்க. யோவாபு, அபிசாயும், ஆசகேல் 3 பேர் அண்ணன் தம்பிங்க. யோவாபு தான் இது பெரியவன். இப்போ ஆசகேல் எப்படிப்பட்டவனா, மான் எப்படி மான் எப்படி ஃபாஸ்ட்டாக போகுது, அந்த அளவுக்கு வேகமாக என்ன பண்ணுமா, ஓடுவான். யார்? இந்த ஆசகேல்ன்றவன். அந்த ஒரு ஃபாஸ்ட்டாக ஓடுவானா, அப்புறப்பட்ட ஆசகேல். இப்படி 3 பேர் இருக்கிறாங்களா. இவங்கெல்லாம் யார்? தாவீது பக்கம் இருக்கிறவங்க. இப்போ யுத்தம் நடக்குது. யுத்தம் எங்கே நடக்குது? சவுலுடைய குடும்பத்தாருக்கும் தாவீது குடும்பத்துக்கும் எப்படி பயங்கரமான சண்டை நடக்குது ஒரு இடத்துல. அப்போ சண்டை நடக்கும்போது அப்போ என்ன நடக்குதுனாக்கா, அங்கே அப்னேர் வந்து வரார். அப்னேர் யாருனாக்கா சவுலுடைய படைத்தலைவன். இங்கே தாவீதுடைய படைத்தலைவன் யார்? யோவாபு. இங்கே சவுலுடைய படைத்தலைவன் யார்? அப்னேர் கூட ஒரு இஸ்ரேல் படைத்தலைவன், பயங்கரமான ஆள் இல்லைங்களா? இப்போ அப்புறப்பட்ட படைத்தலைவனோட நான் யுத்தம் நடக்குது. யுத்தம் நடக்கும்போது இந்த ஆசைகள் என்ன பண்ணுறாருன்னா, இந்த அப்னேரை தொத்தின்னு வர்றார் சாகடிக்கிறதுக்கு. ஈட்டை எடுத்துக்கின்னு
இது எடுத்துன்னு ஓடிடுறாரு. யார் அப்னேர் ஓடுறாரு, இவர் பின்னாடி இவர் வர்றார், யார் ஆசைக்கல். அப்போது அப்னேர் சொல்கிறாரு, ஏன் வந்து உடையாந்து நிற்கிற, உன்னை சாகடிச்சுட்டுனாக்கா நான் யோபு முகத்தை நான் எப்படி முடிக்குவேன் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ கூட இவர் விடுறதில்ல, தொடுத்துனா வரார். அப்போ என்ன பண்ணுறாரு, ஈட்டியில் என்ன பண்ணுறாரு, அப்னேர் ஆசைக்கலை குத்தி சாவடிச்சிட்டார். படிக்கலாம், 23வது வருஷம் படிக்கலாம். 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஆனாலும் அவன் விலகி போக மாட்டேன் என்றபடியால் அப்னேர் அவனை ஈட்டியின் பின்புற அலங்கினால் அவன் வயிற்றிலே குத்தினான். ஈட்டி முதுகிலே புறப்பட்டது. அவன் அங்கே தானே விழுந்து செத்தான். ஆசகேல் விழுந்து கிடக்கிற இடத்திலே வந்தவர்கள் எல்லாரும் தரித்து நின்றார்கள். பார்த்தீங்களா, போப்பா வேண்டாம், யோகபுத்திரனை எப்படி நான் முக்கியம்னு சொல்லிட்டு சொன்னாக்கா கேட்கல, விலைக்கு போக மாட்டேன்றான். என்ன பண்ணிட்டு அப்னேர் ஈட்டியால் கொடுத்து சாகாச்சிட்டான். அப்போது ஆசைக்கல்லே ஆகிட்டார், அங்கேயே செத்து போயிட்டார். ஆசைக்கல் யார், யோகபுடைய தம்பி. இப்போது தம்பியை சாகாச்சிட்டா எப்படி இருக்கும்? உலகத்தில் இங்கே லிட்டரலாக பார்க்கும்போது பொதுவாக உலகத்தில் இந்த சண்டை வரும்போது யாருன்னா குடும்பத்தில் யாருன்னா மர்டர் பண்ணிட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க, மர்டர் பண்ணுவாங்க. அது மாதிரி தான் இது கதை. இப்போ என்ன பண்ணுறாங்கனாக்கா, யோபு வந்து அப்னேர் மேலே ரொம்ப வெறியாக இருந்தார். எப்படி இருந்தாலும் என்ன பண்ணோம், சாகடிக்கணுன்ட்டு டைம் பார்த்துருந்தார். இப்போது யார், ஆசைகள் செத்து போயிட்டார். இப்போ யோபுக்கு என்ன ஆயிடுச்சு, ஆசைகளை தம்பி ஆசைகளை சாகடிச்சிட்டான் அப்னேர் என்ன பண்ணணும், படிக்கு சாகடிக்கணும், அவனை விடக்கூடாதுன்ட்டு மைண்டில் இருந்துச்சு. ஒரு டைம் எதிர்பார்த்துருந்தார். அப்புறம் என்ன ஆச்சுனாக்கா, ஒரு நாள் என்ன நடக்குதுனாக்கா, இப்போ வந்து அப்னேர் வந்து யார் கொடுக்குறது, யார் கூட இருந்தது, சவுல் கூட. சவுல் இறந்து போயிட்டார், சவுல் செத்து போயாச்சு. சவுலுக்கு எத்தனை பசங்க? இப்போது சவுல் வந்து யோனத்தான் சவுல் இறந்து போயிட்டாங்க இல்லைங்களா. அப்போ வந்து யார் இருந்தது, இஸ்போசத் இல்லைங்களா. இஸ்போசத் யாருன்னா சவுலுடைய மகன். அவனை வந்து இஸ்ரவேலுக்கு ராஜாவை மாற்றுறாங்க. யார் ராஜாவை அபிஷேகம் செய்கிறார், யார் அப்னேர் போய் என்ன பண்ணுறாரு, 40 வருஷம் இஸ்ரவேலுக்கு ராஜாவை அபிஷேகம் செய்கிறார். யார் இஸ்போசத்தை. யார் இஸ்போசத்துனா சவுலுடைய மகன். ராஜாவாகிட்டு இப்போ என்ன நடக்குதுனாக்கா, இப்போ ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா, திடீர்னு என்ன பண்ணுறாரு, அப்னேரை வந்து கண்டிக்கிறார். யார் கண்டிக்கிறதுனா இஸ்போசத்துக்கு கண்டிக்கிறார். என்னன்னு கண்டிக்கிறாருன்னா படிக்கலாம், 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 7-8 படிக்கும். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 7-8 வசனம். சவுலுக்கு ஆயாவின் குமாரத்தியாகிய ரிஸ்பால் என்னும் பேருள்ள ஒரு மறுமனையாட்டி இருந்தாள். இஸ்போசேத் அப்னேரை நோக்கி, நீ என் தகப்பனாருடைய மறுமனையாட்டியிடத்தில் பிரவேசித்தது என்ன என்றான். அப்னேர் இஸ்போசேத்தின் வார்த்தைகளுக்கு மிகவும் கோபம் கொண்டு, உம்மை தாவீதின் கையில் ஒப்புக் கொடாமல் இந்நாள் மட்டும் உம்முடைய தகப்பனாகிய சவுலின் குடும்பத்துக்கும் அவருடைய சகோதரருக்கும் சிநேகிதருக்கும் தயவு செய்கிறவனாகிய என்னை நீர் இன்று ஒரு ஸ்திரீயின் நிமித்தம் குற்றம் பிடிக்கிறதற்கு நான் யூதாவுக்கு ஒற்றையான ஒரு நாய் தலையா? போதும், பார்த்தீங்களா என்ன கேள்வி கேட்குறாங்க. அப்னேர் ஒரு நாய் தலையா? நான் உங்கள் குடும்பத்துக்கு எவ்வளோ நான் நல்லது பண்ணியிருக்கிறேன், என்ன ஒரு பெண்ணுக்கோசரம் என்ன பண்ணிக்கிறேன், இவ்வளோ எனக்கு குற்றச்சாட்டுறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்னேருக்கு என்ன ஆயிடுச்சு, கோபம் வந்து, நீ இப்படி பண்ணுறியா, உடனே தாவீது கிட்ட போய் என்ன பண்ணுறேன், நான் என்ன பண்ண போகிறேன், உடன்படிக்கை பண்ணி போகிறேன், நான் அவரோடு கூட என்ன பண்ண போகிறேன், சேர்ந்துக்க போகிறேன், இனிமேல் உனக்கு கூட இருந்து என்ன பண்ண மாட்டேன், உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன், சண்டைக்கு எதுக்குமா வர மாட்டேன், நான் தாவீது கூட நான் என்ன பண்ண போகிறேன், சேர போகிறேன்ட்டு தாவீது கூட பேச போகிறேன்ட்டு விட்டுறாரு. போய் தாவீது கூட என்ன பண்ணுறாரு, பேசி கூப்பிட்டு தாவீதுக்கிட்ட உக்காந்து இந்த மாதிரி விஷயம்லாம் பேசி சொல்கிறார். நான் இது மாதிரி சேர்ந்துடுற மாதிரி யார்கிட்ட, தாவீதுக்கிட்ட. யார், இந்த அப்னேர். அப்போ அந்த டைமில் யாரும் இல்லை, யோபு இல்லை, தாவீதுடைய படைத்தலை யோபு இல்லை. சரின்ட்டு யோபு இல்லாத போய் பேசிட்டு அப்புறமா போய்ட்றாரு. யார், அப்னேர் இப்படி போய்ட்றாரு, தாவீது இப்படி போய்ட்றாரு. இந்த விஷயம் யாருக்கு தெரியுதுன்னா யோபுக்கு தெரியுது. யோபுக்கு தெரிஞ்சுதான் யோபு கோவம் வந்துடுது. உடனே போயிட்டு தாவீது ராஜாவை என்னன்னு கேட்குறாரு தெரியுமா, நான் அப்னேர் வந்தான், அவன் என்ன மாதிரி ஆள் தெரியுமா, நம்ம பேசுகிற மாதிரி
அவன் வந்து நம்ம போக்குவரத்து என்ன பண்ணான் தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்துக்கிறான், வேவு பார்க்குறதுக்கு. அதாவது உளவுத்துறை உளவு பார்க்குறதுக்கு வந்துக்கிறது அவன். அந்த மாதிரி அவனுக்கிட்ட போய் நீ சமாதானம் பண்ணிக்கிறிய நீ அப்படின்னு பேசிக்கிறான். யாரையா? தாவீது ராஜாவை. அப்படி பேசிட்டு அப்புறம் தாவீது ராஜா போய்டுறாரு. அப்புறம் இவர் நைஸாக வர்றார். யார்? யோவாப் வந்து ஒரு சேவகரை கூப்பிட்டு அப்னர் என்ன பண்ணு கூப்பிட்டு வான்ட்டு, அப்னர் கூப்பிட்டு வா அப்படின்ட்டு கூப்பிட்டு வந்துட்டு, இப்போ அப்னர் சமாதானமாக பேசுகிற மாதிரி தோல் மேலே கை போட்டு சமாதானமாக பேசுகிற மாதிரி என்ன பண்ணுறாரு யோவாப்னா, படிக்கலாம் 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 27வது வசனம், 26, 27. 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 26, 27ஆம் வசனம். யோவாப் தாவீதை விட்டு புறப்பட்ட உடனே அவன் அப்னேரை தாவீதுக்கு தெரியாமல் கூட்டிக் கொண்டு வரும்படி ஆட்களை அனுப்பினான். அவர்கள் சீரா என்னும் துறவு மட்டும் போய் அவனை அழைத்துக் கொண்டு வந்தார்கள். அப்னேர் எப்ரோனுக்கு திரும்பி வருகிற போது யோவாப் அவனோடே ரகசியமாய் பேசப் போகிறவன் போல அவனை ஒளிமுக வாசலின் நடுவே ஒரு பக்கமாய் அழைத்து போய் தன் தம்பி ஆசகேலுடைய இரத்த பழியை வாங்க அங்கே அவனை வயிற்றிலே குத்தி கொன்று போட்டான். பார்த்தீங்களா சௌர சமையல என்ன வேலை பண்ணிக்கிறார் இல்லைங்களா? ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருப்பார் இல்லைங்களா? அந்த வாய்ப்பு எங்கே கிடைக்கும்னு இல்லையா? நல்ல வாய்ப்பு கிடச்சிச்சு. கூண்டு வர சொல்லிட்டு என்ன பண்ணார்? தம்பி ஆசைகளோட ரத்தப்பழி என்ன பண்ணார்? என்னன்னா ரத்தப்பழியை வாங்க அங்கேயே அவனை வயிற்றில் குத்தி கொன்று போட்டான். தம்பியுடைய பழி வாங்கிட்டார். தம்பியை கொலை பண்ணுவேன். யார்? அப்னேர். அப்போ அப்னேர் என்ன ஆகிட்டார்? செத்து போயிட்டார். யார் பண்ணது கொலை? ஒரு மர்டர் பண்ணார். நெக்ஸ்ட்டு இன்னொருத்தர் யாருனாக்கா அமாசா. இப்போ அமாசா எப்படி கொலை பண்ணுறாரு? ஏன் அமாசா கொலை பண்ணலாம்? காரணம் இல்லாத யாரும் கொலை பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து அப்னேர் ஏன் கொலை பண்ணார்னா தம்பியை என்ன கொலை பண்ணால, அதனால அவர் கொலை பண்ணேன். இப்போ அமாசா ஏன் கொலை பண்ணலாம்? கரெக்ட் நல்லா கவனம் வச்சுருக்கிறான் சிஸ்டர். சரி, பார்க்கும்போது சௌரஸ்தர்களே, இப்போ அமாசா ஏன் கொலை பண்ணனா, இப்போ அமாசா வந்து யாருனாக்கா படைத்தலைவனாக இருந்தது. தாவீது படைத்தலைவனை மாற்றினார். யாருக்கு பதிலாக? யோவாபுக்கு பதிலாக. இப்போ யோவாபுக்கு எப்படி யார் ஸ்தானத்தில் இன்னொருத்தர் வந்துட்டார் அந்த பொறுப்பில் அப்படின்ட்டு ஒரு மேலே என்ன ஆயிடுச்சு? பொறாமை. இப்போ அது மட்டும் இல்லை, இவர் வந்து என்ன இருந்தார்னா ஃபஸ்ட்டு அப்சலோமுக்கிட்ட கூட இருந்தார். யார்? அமாசா. அதுக்கு பிற்பாடு என்ன ஆச்சுன்னா நெக்ஸ்ட்டு இவர்கிட்ட வர்றார். அமாசா வந்து தாவீது என்ன பண்ணுறாரு? ஒரு இதுவாக நியமிக்கிறார். அது படிக்கலாம் வசனம். 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 13வது வசனம். 19, 13 படி. 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் அமாசாவையும் நோக்கி, நீ என் எலும்பு என் மாம்சமும் அல்லவோ? நீ யோவாவுக்கு பதிலாக என்னாலும் எனக்கு முன்பாக படைத்தலைவனாய் இராவிட்டால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்று சொன்னார். பார்த்தீங்களா? இப்போ வந்து யோவாப்புக்கு பதிலாக அவர் படைத்தலைவனாக மாற்றுறது யார்? அமாவாசை. இப்போ இந்த யோவாப்புக்கு எப்படி இருக்கும்? கண்டிப்பாக கோவம் இருக்கும் ஒரு வேலை. அதனால் அவரு ஒரு டைம் பார்க்குறாரு அமாவாசை கொலை பண்ணுறதுக்கு. அதுக்கு என்ன பண்ணுறாருனாக்கா எப்படி அவரை சாகடிக்கிறாருனாக்கா அது 2 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 9, 10. 2 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10வது வசனம். 2 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 9, 10 வசனம். அப்பொழுது யோவாப் அமாசாவை பார்த்து, என் சகோதரனே, சுகமாய் இருக்கிறாயா என்று சொல்லி அமாசாவை முத்தம் செய்யும்படி தன் வலது கையினால் அவன் தாடியை பிடித்து தன் கையில் இருக்கிற பட்டயத்திற்கு அமாசா எச்சரிக்கையாய் இராத போது யோவாப் அவன் குடல்கள் தரையிலே சரித்து போகத்தக்கதாய் அதனால் வயிற்றிலே ஒரே குத்தாக குத்தினான். அவன் செத்து போனான்.
அப்பொழுது யோவாபும் அவன் சகோதரனாகிய அபிசாயும் பிக்கிரியின் குமாரனாகிய சேபாவை பின்தொடர்ந்தார்கள். பார்த்தீங்களா, இப்போ யாரை கொலை பண்ணிட்டாரு? அமாவாசை கொலை பண்ணிட்டார். இப்போ 2 பேரை கொலை பண்ணிட்டார். யார்? யோவாபு கொலை பண்ணிட்டார். அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னாக்கா அப்சலோமை கொலை பண்ணுறாரு. அப்சலோம் வந்து ஆக்சுவலாக அது அந்த கர்வாலி மரத்தில் அந்த முடி மாட்டின்னு அந்த தொங்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு? யோவாபு தான் சாகடிக்கிறார். இல்லை, அவங்க கூட இந்த சேவகர் வேணான்றாங்க. தாவீது என்ன சொல்லிக்கிறாரு? அவரை பிடிச்சி நிறுத்துவாங்க, நீ கொலை பண்ணுவாங்களான்னு சொல்கிறாரு. ஆனால் யோவாபு என்ன பண்ணுறாரு? அவர் அப்சலோமை கொண்டுறாரு. ஏன் அப்சலோமை கொண்டுறாருனாக்கா அது தெரியல. ஏன் அப்சலோமை கொண்டுறாரு இவர் யோவாபு? தாவீது என்ன பண்ணுறாரு? அப்சலோம் கிட்ட சண்டை போடும்போது யோவாபு கிட்டாலும் சொல்லி அனுப்புகிறார், மகனை ஒன்றும் செய்யாத, அவனுக்கு அரெஸ்ட் பண்ணி கூட்டின்னு வாங்கன்னு சொல்கிறார். ஆனால் அங்கே அரெஸ்ட் பண்ணுறதில்ல, கொலை பண்ணிடுறாரு. ஏன் பண்ணுறாருனாக்கா அப்சலோம் மேலே வைராக்கம் என்ன வெறி இருந்துச்சு. ஏன்னாக்கா யோபுடைய அந்த நிலம் இருக்குது, அந்த பயிரெல்லாம் என்ன பண்ணுறாரு? அது ஒரு நாள் கொளுத்தி போட்டுறாரு. யார் இல்லைங்களா? அப்போது அதுக்கு அவருக்கு யோவாபுக்குன்னு வயிறு அவர் மேலே இருந்துச்சு, அப்சலோம் மேலே. அந்த ஒரு பயிர்த்துக்காக அப்சலோம் என்ன பண்ணுறாரு? கொலை பண்ணிடுறாரு அப்சலோம். சரி, இப்படி பார்க்கும்போது இப்படி என்ன பண்ணுறாரு? தாவீதுடைய அரசாட்சி காலத்திலே தாவீதுக்கு தெரியாமலேயே என்ன பண்ணுறாரு? இந்த மாதிரி 3 கொலை பண்ணுறாரு. யார்? இப்போ தாவீதுக்கு தெரியாத இருக்குமா? யோவாபு கொன்னது தெரியும், யோவாபு தான் கொன்னாருன்னு தெரியும். ஆனாலும் தாவீதுனால ஒன்றும் செய்ய முடியல. தாவீது என்ன பண்ணிக்கலாம்? அப்போதுக்கு அப்போ யோவாபு படத்தலைவருந்து என்ன பண்ணிக்கணும்? நீக்கிருக்கணும். நீக்கலை. ஏன் நீக்கலை? பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்கள்லாம் யோவாபு பக்கம் அதிகமாக இருந்தாங்க. சப்போஸ் அப்படி ஏதாவது நீக்கியிருந்தாக்கா பயங்கரமான இது தாவீதுக்கு அரசாட்சிக்குன்னா பிரச்சனை ஏற்படும்ன்ட்டு தாவீது ராஜா அப்படியே இந்த விஷயத்தை என்ன பண்ண அப்படியே மனசில் வச்சுருந்தார். அப்படியே மனசில் வச்சுக்கின்னு என்ன பண்ணுறாருன்னா, தன் மகன் சாலமோன் அரசாட்சி அவர் அபிஷேகம் பண்ணிருந்து உடனே ராஜாவை அபிஷேகம் செய்த பிறகு முதல்ல இந்த விஷயத்தை தான் சாலமோன்கிட்ட சொல்கிறார். யார்? தாவீது. என்னன்னு சொல்கிறார் பாருங்கள், அது படிக்கலாம். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். செருயாவின் குமாரனாகிய யோவாப் இஸ்ரவேலின் 2 சேனாதிபதிகளாகிய நேரின் குமாரன் அம்னேருக்கும் ஏத்தேரின் குமாரன் அமாசாவுக்கும் செய்த காரியத்தினால் எனக்கு செய்த குற்றத்தை நீ அறிந்திருக்கிறாயா? அவன் அவர்களை கொன்று சமாதான காலத்திலே யுத்த காலத்து இரத்தத்தை சிந்தி யுத்த காலத்து இரத்தத்தை தன் அறையிலுள்ள கச்சையிலும் தன் கால்களிலும் இருந்த பாதரட்சையிலும் வடியவிட்டாடி. 6வது வசனம். ஆகையால் உன் யுக்தியின்படியே நீ செய்து அவனுடைய நரைமயிர் சமாதானமாய் பாதாளத்தில் இறங்க ஒட்டாதிரு. பார்த்தீங்களா? அப்போது இந்த விஷயத்த சாலமோன் ராஜாவிட்ட என்ன பண்ணுறாரு? விஷயத்த சொல்கிறாரு. யார்? தாவீது. அப்போது சாலமோன் பார்த்தீங்களா, சாலமோன் தான் என்ன பண்ணுறாரு? அவரை மர்டர் பண்ணுறாரு. யாரையா? இதெல்லாம் விஷயம் பார்த்து யோவாபு என்ன பண்ணுறாரு? பழித்துக்கிறத பார்க்கணும். அந்த பலிபீடத்தின் கொம்பில் போய் பிடிக்கும்போது கர்த்தருடைய கூடாரத்தில் போய் சேனாதிபதி அனுப்பிச்சு என்ன பண்ணுறாங்க? அவங்க கொண்டுடுறாங்கன்னு பார்க்கணும். சரி, இப்போ இந்த விஷயங்கள்லாம் ஆச்சு. சேனாதிபதி போய் என்ன பண்ணிட்டாரு? கொண்டுட்டார். இப்போது சேனாதிபதி உள்ளே போகலாமா? ஏன்னாக்கா வெறும் ஆசிரியர் தான் என்ன பண்ணோம்? உள்ளே போகணும். ஆனால் சேனாதிபதி உள்ளே போயிட்டாரு. எப்படி இது பார்க்கும்போது சர்வசரில் உள்ளே போய் என்ன பண்ணிக்கிறாரு? மர்டர் பண்ணிக்கிறாருன்னா அப்படி பண்ணலாமான்னு பார்த்தா பண்ணலாம். எப்படின்னு கேட்குறீங்களா? படிக்கலாம். யாத்ராகமும் 21ஆம் அதிகாரம் 14வது வசனம். யாத்ராகமும் 21ஆம் அதிகாரம் 14வது வசனம். யாத்ராகமம் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஒருவன் பிறனுக்கு விரோதமாக சதி மோசம் செய்து அவனை துணிகரமாய் கொன்று போட்டால் அவனை என் பலிபீடத்தில் இருந்தும் பிடித்து கொண்டு போய் கொலை செய்ய வேண்டும். புரிஞ்சுச்சிங்களா? படிக்கணும்.
ஒருவன் பிறனுக்கு விரோதமாக சதி மோசம் செய்து அவனை துணிகரமாய் கொன்று போட்டால் அவனை என் பலிபீடத்தில் இருந்தும் பிடித்து கொண்டு போய் கொலை செய்ய வேண்டும். கரெக்டாகிடுச்சிங்களா? இப்போ பார்க்கும்போது ஒருவன் பிறனுக்கு விரோதமாய் சதி மோசம் செய்து, அப்போது பிளான் பண்ணி என்ன பண்ணிக்கிறார், துணிகரமாய் கொன்று போட்டால் அவனை என்ன பண்ணலாம், என் பலிபீடத்தில் எடுத்துன்னு போய் என்ன பண்ணலாம், கொல்லலான்ற நியாயப்பிரமாண சட்டத்தில். சகோதரர்களே, தேவர் என்ன பண்ணிக்கிறாரு, வசனத்து அந்த நியாயப்பிரமாண சட்டத்தின் பிரகாரம் அந்த பலிபீடத்தில் போய் கத்தோட கூடாரத்தில் என்ன ஆகிட்டார், யார் கொலை உண்டுது, யோப் செத்து போனது. சரியா? இப்போ தேவனின் சன்னிதானத்தில் என்ன ஆகிட்டார், செத்து போனார். யார்? யோப். பார்த்தீங்களா? இதுதான் நம்ம பாடம். இவ்வளோ நேரம் என்ன பண்ணோம், பழைய பாடத்தை விஷயத்தை பார்த்துட்டோம். சரி, அப்படி பார்க்கும்போது சர்வசரில் இப்போ அவர் யோப் இறந்து போயிட்டார் இல்லைங்களா? இப்போ தான் இன்னும் தொடர்ந்து நம்ம ரொம்ப பாடத்துக்கு இல்லைங்களா? இப்போ பழைய ஏற்பாட்டில் இருக்கிற சம்பவங்கள் எல்லாம் நமக்கு என்னவாகுது, போதனையாக இருக்குது. நெக்ஸ்ட்டு எச்சரிப்பும் உண்டாகவும் இருக்குது இல்லைங்களா? பழைய ஏற்பாட்டில் சம்பவங்கள் நம்மளுக்கு என்ன ஆகுது, எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்குது. நெக்ஸ்ட்டு போதனையாக இருக்குது. அப்போ பார்க்கும்போது சகோதரர்களே, அப்போ பழைய ஏற்பாட்டில் நடந்த சம்பவங்கள் நமக்கு எச்சரிக்கையாக இருக்குது இல்லைங்களா? அப்போது யோவாப்பு யாருக்கு ஒரு நிலாக்குறாரு அது பார்க்கணும், தாவீது யாருக்கு ஒரு நிலா இருக்கிறாருன்னு பார்க்கணும். இது ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் இல்லைங்களா? நெக்ஸ்ட்டு பலிபீடம் யாருக்கு ஒரு நிலா இருக்குது பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது சகோதரர்களே, அப்போது அங்கே பலிபீடம் அந்த பலிபீடம் யாருக்கு நம்ம ஒப்பிட்டு பேசலாம்னு பார்க்கும்போது, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு என்ன பண்ணலாம், பலிபீடம் அந்த ஒப்பிட்டு பேசலாம். எப்படின்னு பார்க்க, சாக்ரிஃபைஸ், ஏன்னா பலிகளை குறிக்கும். ஏன்னா பலிபீடம் பலி செலுத்துறதுக்காகத்தான் என்ன பண்ணிக்கிறாங்க, பலிபீடம் கட்டுறாங்க. அது எப்படி பலி செலுத்துகிறாங்கன்னா, இப்போ ஒரு சர்வாங்க தகவல் பலி செலுத்தணுன்னாக்கா அது விடிய என்ன ஆகும், எரிஞ்சுனே இருக்கணும். அதுதான் சர்வாங்க தகவல் பலி. இப்போ அந்த பலிபீடம் யாரை குறிக்குதுன்னா, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு பலிபீடமாக்குறார். அவரும் ஒரு பலி செலுத்தினார். என்ன பலி செலுத்தினார், அவரும் சாக்ரிஃபைஸ் செலுத்தினார். இது நம்ம படிச்சோம்னாக்கா ரீப்ரிண்ட் நம்பர் 101 பார்த்தோம்னா தகன பலிபீடம் இல்லையா? அந்த பலிபீடம் எதுனாக்கா தகன பலிபீடம். அது பித்தளையெல்லாம் செஞ்சப்பட்டது, செம்பு, இப்போ பித்தளை செம்பில் இல்லைங்களா, செம்புகள். அப்போ பார்க்கும்போது அப்போது அந்த பலிபீடம் எதில் ஃபஸ்ட்டு சித்தி மரத்தினால் என்ன பண்ணுது, செய்யப்பட்டுது. ஆக்சுவலாக பலிபீடம் எவ்வளோ லென்த்து இருக்கும் சரிங்களா? பலிபீடம் எவ்வளோ லென்த்து, எவ்வளோ ஹைட்டு, அதெல்லாம் தெரியுங்களா? எவ்வளோ ஹைட்டு, எவ்வளோ லென்த்து இல்லைங்களா? பார்க்கும்போது படிக்கலாம். யாத்திராகம் 27ஆம் அதிகாரம் 1-2. யாத்திராகம் 27:1-2. யாத்திராகம் 27ஆம் அதிகாரம் 1-2 வசனம். 5 முழ நீளமும் 5 முழ அகலமுமாக சித்தி மரத்தால் பலிபீடத்தையும் உண்டு பண்ணுவாயாக. அது சதுரமும் 3 முழ உயரமுமாய் இருப்பதாக. அதின் 4 மூலைகளிலும் 4 கொம்புகளை உண்டாக்குவாயாக. அதன் கொம்புகள் அதனோடே ஏகமாய் இருக்க வேண்டும். அதை வெண்கல தகட்டால் மூட வேண்டும். பார்த்தீங்களா? இப்போ 5 முழம் எவ்வளோக்குது, 5 முழம் நீளமும் 5 முழம் அகலமும். பார்க்கும்போது 5 முழம்னா எவ்வளோங்க, 5 முழம் நீளமும் 5 முழம் அகலமும் இருக்குது. சித்தி மரத்தினால செய்யப்பட்டுக்குதுன்னா இப்போ 5 முழம் எவ்வளோ அடி, 7.5 அடி. எவ்வளோ அடி, 7.5 அடி. 5 முழம்னாக்கா 7.5 அடி இருக்குது. 7.5 அடி உயரமும் நீளம், 7.5 அடி அகலமாக இருக்குது. அப்புறம் 3 முழம் உயரம், 3 முழம்னாக்கா 4.5 அடி. புரியுதுங்களா? இந்த அளவுக்கு பலிபீடத்தை கட்டிக்கிறாங்க. அது சித்தி மரத்தினால் செய்யப்பட்டது. இப்போ சித்தி மரம் எது அது சித்தி மரம் எதை குறிக்குது பார்க்கும்போது ஒரு மரத்தினால் செய்யப்பட்டது. அப்போ அந்த மரம் எதை குறிக்குதுன்னா இயேசு கிறிஸ்து பர்ஃபெக்ட் இல்லைங்களா? அது மனித ரூபமாக வந்தார். இயேசு கிறிஸ்து எப்படி வந்தார், மனித ரூபமாக அந்த சித்தி மரத்தை அந்த நாளுக்கு நாள் என்ன ஆகும், அது அழிஞ்சு போடும் இல்லையா? அந்த மாம்ச சரீரம் அழிவதுக்காகவே இயேசு கிறிஸ்து மாம்ச சரீரத்தில் வந்தார். நெக்ஸ்ட்டு அது சுற்றி என்ன இதில் கட்டிக்கிறாங்க, வெண்கலம்
சொம்பு தகடுனால என்ன மூடப்பட்டுக்குது. அப்போ அது எதை குறிக்குதுன்னா பர்ஃபெக்டாக குறிக்குது, பரிபூர்ண ஒரு மனுஷன். இயேசு கிறிஸ்து யார்? ஒரு பரிபூர்ண மனிதனாக பூமியில் வந்து அவர் என்ன பண்ணிடுறாரு? பலியாக இருக்கிறாருன்றது தான் அந்த விஷயம். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது அந்த பலியான்றது எரிந்து கொண்டே இருக்கணும், அது எரிந்து கொண்டே இருக்கணுமா. அப்போது அந்த 4 பக்கம் இருக்குதுல்ல, 4 ஸ்கொயர், அது பூமியின் ஒவ்வொரு கால் பகுதிக்கு முழு அகலத்தை அளிக்கிறது அந்த சதுரம். அது கூட அதுனா இருக்குது பரிபூர்ணத்தை தான் சொல்கிறார், பரிபூர்ணத்துக்கு ஒரு அடையாளமாக அங்கே சொல்கிறாரு. அப்படி பார்க்கும்போது எல்லா மனிதருக்கும் ஒரு இரட்சகராக இயேசு கிறிஸ்து ஆகிட்டார். பர்ஃபெக்டாக வந்து அவர் ஜீவனை என்ன பண்ணார்? கொடுத்தாருன்றது பார்க்குறோம். அவர் முழுசுமாக என்ன பண்ணார்? அது கொடுத்தாரு. அது பார்க்கும்போது அப்போ எப்படி கொடுத்தாரு? இலவசமாக கொடுத்தாரு. ரட்சிப்பு இயேசு கிறிஸ்து எப்படி கொடுத்தாரு? இலவசமாக கொடுத்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அந்த கொம்பு எதை குறிப்பிட்டு சொல்லலான்னு பார்க்கும்போது அந்த கொம்புகள் அன்புக்கு ஒரு அடையாளம் சொல்லலாம், நியாயத்துக்கும் நியாய தீர்ப்புக்கு ஒரு அடையாளமாக சொல்லணும். எதுங்க? அப்போ இயேசு கிறிஸ்துக்கு வந்து ஒரு மன்னிப்பு கொடுக்கறதுக்கும் அதிகாரம் இருக்குது. நெக்ஸ்ட்டு நியாய தீர்ப்பு கொடுக்கறதுக்கும் அதிகாரம் இருக்குது. அந்த அளவுக்கு அங்கே சொல்லப்பட்டிருக்குது. அப்படி பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து பார்க்கும்போது சகோதரர்களே, அப்போது அவர் கொல்லப்பட்டது, அவர் மரித்தது யாருக்காக மரித்தார்னா உலகத்துக்காகவும் நமக்காக ஃபஸ்ட்டு பலியாகினார். நெக்ஸ்ட்டு வந்து உலகத்துக்காக என்ன ஆகிட்டார்? அவர் மரித்தாருன்றது பார்க்குறோம் இல்லைங்களா? அது வசனம் படிக்கலாம். அப்போஸ்தலர் 4:12 படிக்கலாம். அப்போஸ்தலர் 4:12. அப்போஸ்தலர் 4:12 அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். பார்த்தீங்களா? அப்படி பார்க்கும்போது அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமமும் இல்லை. அப்படி பார்க்கும்போது இயேசு என்ற நாமத்தான் நம்ம ரட்சிப்பு கொடுத்தாரு. எதுலேருந்து தான்? மரத்திலிருந்து நம்மளுக்கு ரட்சிப்பு கொடுத்தாருன்றது அப்படி பார்க்குறோம். இப்போ அப்படி பார்க்கும்போது நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு பலிபீடம் உண்டு என்று சொல்கிறாரு. எபிரேயரில் படிக்கலாம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். 13:10-12 படிக்கலாம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 10-11 நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறமே சுட்டெரிக்கப்படும். இப்போ நமக்கு ஒரு பலிபீடம் உண்டுனாக்கா யார் நமக்கு ஒன்று பலிபீடம்? நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இல்லைங்களா? சகோதரர்களே, அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு பலிபீடமாக்குறார். அப்போ பலிபீடம் பார்க்கும்போது அது சாக்ரிஃபைஸ் பண்ணுறது, அது நெருப்பு என்ன ஆகணும்? இப்போது அந்த பலி செலுத்தும் போது எப்படி நெருப்பு நல்லா இருக்கணும் இல்லையா? நெருப்பு. அப்போ அந்த நெருப்பு எதை குறிக்குதுன்னா இயேசு கிறிஸ்து வந்து பாடுகள், உபத்திரங்கள், கஷ்டங்கள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர்னா இருக்கிறார்னா மரித்திருக்கிறார். அது இப்போ பார்க்கும் எதனா ஒரு ஜந்து வந்து வச்சு அது மெல்ட் ஆகணும்னா இப்போ நெருப்பு நல்லா என்ன ஆகணும்? தகன்னு இருக்கணும். இப்போ சகோதரர் அப்போ மெல்ட் ஆகணும். அப்போ உபத்திரம் எந்த அளவுக்கு உபத்திரப்பட்டிருப்பார், எந்த அளவுக்கு அவமானப்பட்டிருப்பார். இப்போ அதுதான் இயேசு கிறிஸ்து அந்த பலிபீடம் வந்து யாருக்கு கம்பேர் பண்ணுறாரு? இயேசு கிறிஸ்து கம்பேர் பண்ணுறாருன்றது பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது சகோதரர்களே, அப்புறம் அப்படி பார்க்கும்போது அந்த பலிபீடம் வந்து அப்போ பார்க்கும்போது சகோதரர்களே, எதுக்காக அவர் நம்மளுக்காக பலியாகினார்? எதுக்காக பலியாகினார்னா நம்முடைய பாவத்துக்காகவும் நம்ம மேலே இந்த மரணத்திலிருந்து ரட்சிக்கிறதுக்காக அவர் என்ன ஆகிட்டார்? பலியாகினார். சகோதரர் அப்படி எப்படின்னு பலியாகினா அப்படி அதை எப்படி அவர் பலியாகினா பரிபூர்ணமாக வந்தார், மனுஷிகமாக வந்து பர்ஃபெக்டாக வந்து முதலாம் ஆதாமுக்கு என்ன ஆகிட்டார்? பரிபூர்ணமாக வந்து என்ன ஈக்குவலாக வந்து என்ன பலியாகினார் இல்லைங்களா? சகோதரர்களே, அப்போ ஒருவர் கீழ்ப்படியாமலே எல்லாருக்கும் ஆக்கினை தீர்ப்பு வந்துச்சு இல்லைங்களா? அது ரோமர் 5:19 படிக்கும். ரோமர் 5:19. ரோமர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். பார்த்தீங்களா?
அப்போது ஒருவர் 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 18வது வசனம் படிங்க. ஆகையால் ஒரே மீதினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அடைக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. பார்த்தீங்களா, ஒரே மனிதனால் ஆக்கினைக்கு ஒரே மனிதன் யாருன்னா ஆதாம் மூலியமாக ஆக்கினை தண்டனை வந்துச்சு. என்ன தண்டனை? மரணம். அதே ஒரே மனிதனால் கீழ்ப்படிஞ்சிட்டார். யார்? இயேசு கிறிஸ்து. அப்போ கீழ்ப்படிஞ்சனால அவருக்கு என்ன ஆயிடுச்சு? ஜீவனை அளிக்க ஏதுவான தீர்ப்பு. இப்போ ஜீவன் யாருக்கு மூலம் வந்தது? இயேசு கிறிஸ்து மூலமாக ஜீவனை வந்துச்சுன்னு பார்க்குறோம். அப்போ எல்லாருக்கும் வந்துச்சுன்றது பார்க்குறோம். அப்போ பார்க்கும்போது சகோதரர்களே, அப்போ அந்த இயேசு கிறிஸ்துக்கு அந்த பலிபீடம் யாரை குறிக்குது? அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறிக்குதுன்றது கூட பார்க்குறோம். இன்னும் அநேக பாடங்கள் இது இருக்குது, வசனங்கள். அது பார்க்கும்போது நம்மளுக்கு பாடம் பார்க்கும்போது யோவாப் யாருக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறார் தெரியுங்களா? யோவாப் யாருக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறாருன்னா திருச்சபை பிள்ளைகளுக்கு, சபை மக்களுக்கு ஒரு அடையாளமாக இருந்தாலும் அவர் போக 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 அவர் என்ன ஆயிட்டார்? பின்மாற்றத்துக்கு போகக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். இப்போது சபைக்கு தான் என்ட்ரு ஆகிறோம். எல்லாம் சபை சர்ச் கிளாஸ் பீப்புள் பார்க்கும்போது சபைக்கு தான் நம்ம எல்லோரும் என்ன ஆகிறோம்? என்ட்ராக இருக்கிறோம். ஆனாலும் அனைவரும் என்ன பண்ணுறதில்ல? பரலோகத்துக்கு போகிறதில்ல. அதில் என்ன ஆகுறாங்களோ சபைக்கு ஓடி நிற்க மாதிரி போகிறாங்க. நாளுக்கு நாள் என்ன ஆகிடுறாங்க? ஃபில்டர் ஆகிறாங்க. பேக் பின்மாற்றத்துக்கு போயிடுறாங்க. அந்த ஒரு குரூப்புக்கு ஒரு அடையாளம் வைக்கிறார் யோவாப். அதாவது 2ஆம் மரணத்துக்கு போகக்கூடிய ஒரு குரூப்புக்கு ஒரு அடையாளம் வைக்கிறார். யார்? யோவாப். எப்படின்னாக்கா, இப்போ யோவாப் வந்து தாவீது ராஜா வந்து இயேசுக்கு ஒரு நிழலாக்குறாரு. அப்போது யோவாப் வந்து தாவீது படத்தில் தான் வந்தார். ஆரம்பத்தில் அவர் ரொம்ப கீழ்ப்படிஞ்சு நடந்திருந்தார். யார்? யோவாப். அப்புறம் என்ன ஆகிட்டார்? கீழ்ப்படியாமல் தாவீது அரசனுக்கு ராஜுக்கு சொல்கிற பேச்சு கேட்காம இவர் சொந்த இஷ்டமாக என்ன பண்ணார்? தன் சகோதரன் பழி வாங்கிறது சகோதரருக்காக, நெக்ஸ்ட்டு வந்து அவர் சொந்த இஷ்டத்துக்காக, சொந்த அந்த ராஜபரத்துக்காக, அந்த பதவிக்காக, இல்லைங்களா, பதவிக்காக கொலை பண்ணுறாரு. அவர் எண்ணங்கள் பாருங்கள். அவர் எண்ணங்கள் என்னென்ன இருந்துக்குதுனாக்கா, நான் படிக்கிறேன் பாரு, இந்த மாதிரி எண்ணங்கள் வந்து யோவாபுக்கு இருந்துக்குது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறது? பழிக்கு பழி வாங்குகிற குணம் யோவாபுக்கு என்ன இருந்தது? பழிக்கு பழி வாங்குகிற குணம். நெக்ஸ்ட்டு பதவி ஆசை. நெக்ஸ்ட்டு சுயநலம், இல்லைங்களா சகோதரர்கள். அப்போ 3க்கும் இது மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு கெட்ட குணங்கள் அவருக்குள்ளே இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு பழிக்கு பழி வாங்கினார். சரிங்களா? எப்படி பழிக்கு பழி வாங்கினார்? ஆசைக்கையில் என்ன பண்ணார்? கொலை பண்ணான்னு சொல்லிட்டு அப்னேர் என்ன பண்ணிடுறாரு? பழி வாங்கிறார். இப்போ அப்னேர் யார் தெரியுமா? தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு அப்னேர். தாவீது ராஜா அழுகிறார். ஏன்னா அப்னேர் செத்து போனானேன்னு சொல்லிட்டு அழுகிறாரு. அதனால் அப்னேரை கொல்லப்பட்டான். ஆனால் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அப்னேரை கொலை பண்ணுறான். யார்? யோவாப். இப்போ பழி வாங்குது. அப்போ பார்க்கும்போது சகோதரர்களே, அப்போ சர்ச் கிளாஸ் பீப்புளாக இருக்கிற நாமும் நாளுக்கு நாள் ஆண்டவருக்குள்ளே தேவனுக்குள்ளே என்ன பண்ணுறோம்? பக்தி வழக்கமாக சத்தத்தை கேட்டு நாளுக்கு நாள் ஆண்டவருக்காக வாழ்ந்துக்கு வரும்போது நம்ம திடீர்னு என்ன ஆயிடும்? நம்ம குணங்கள், நம்மளுக்கு கேரக்டர்ஸ் என்ன ஆகுதுன்னா, பழி வாங்க குணங்கள் நம்மளுக்கு என்ன ஆகுது? வருது. பார்த்திங்களா, யோவாபுடைய கேரக்டர் நம்மளுக்கு ஆக்டிவ்லாம் வருதுப்பா. பழி வாங்குகிற குணங்கள் நம்மளுக்கு வருது. இப்போது அந்த வசனம் படிக்கலாம். ரோமர் 12:19 படிங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். பார்த்தீங்களா, பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது இல்லை. அப்போது யாருக்கு சொல்கிறாரு? சபைக்கு தான் சொல்கிறார். இப்போ யோவாப் போல கேரக்டர் உங்களுக்கு பழி வாங்குறது சகோதரர்களே. யோவாப் போல நம்ம கொலை பண்ணுறோமா? டைரெக்டாக பண்ணுறதில்ல. எப்படி பண்ணுறோம்? தன் சகோதரனை பகைத்தாலே என்ன ஆயிடுச்சு? கொலைபாதகன். யோவான் சொல்கிறாரே இல்லையா? யோவான் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம் இதை படிங்க. 1 யோவான் படிங்க. 1 யோவான் 15வது வசனம். 1 யோவான் 3:15. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கிறாது என்று அறிவீர்கள். பார்த்தீங்களா? அப்போ என்ன சொல்கிறாருனாக்கா,
தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறாங்க. இப்போ அங்கே லிட்டரலாக கொலை பண்ணார், ஆனால் இங்கே பகைத்தாலுமே என்ன ஆயிடுச்சு, கொலைகாரன்னு பட்டம் வந்துடுச்சு. அப்போ நம்ம பகைக்கிறோமா சகோதரங்களை பகைக்கிறோமா இல்லையா? ஏதோ விஷயத்துக்காக நம்ம பண்ணுறோம், சகோதரரை பகைக்கிறோம், அற்பமாக எண்ணுறோம், இதெல்லாம் செய்கிறோமா இல்லையா? இதெல்லாம் நம்ம நம்ம இருதயத்துக்குள்ளே வருது இல்லையா? இதெல்லாம் வரக்கூடாது சகோதரர்களே. அது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து சகோதரனை பகைக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, பழி வாங்குறதுல எப்படின்னாக்கா, நெக்ஸ்ட்டு ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரன் பழி வாங்கணும். எப்படி? இப்போ ஏதோ ஒரு பேச்சில் எதாவது ஒரு சகோதரர் சொல்லிட்டார், ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரரை பார்த்து ஏதோ பேசிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன பண்ணார், மனசில் வச்சுங்க, இவர் பழி வாங்கணும், என்ன பண்ணோம், பழி வாங்கணுன்ட்டு எண்ணம் நம்மளுக்குள்ளே அது வந்துடும். அது எப்படி பழி வாங்கணும்னா, எல்லா சகோதர மத்தியிலையும் அவர் வச்சு என்ன பண்ணிடுது, பேசிடுது, இவர் இப்படி பண்ணுறாரு, இப்படி பேசுகிறார், இப்படி பண்ணுறாருன்னு சொல்லி பழி வாங்கணும். இந்த மாதிரி பழி வாங்கிறதுக்கு நம்ம இருக்கக்கூடாது. அதுப்பா ஒரு சகோதரர் நம்மளை அவமானப்படுத்தினா பேசினா கூட நம்ம எப்படி தாக்கணுமா, பொறுமையாக ஹேண்டில் பண்ணணுமா, பொறுமையாக சகித்து கொண்டு இருக்கணும். அதுதான் தேவன் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறார். அதை விட்டுட்டு பழி வாங்கக்கூடாதான். சகோதரர்களே, பழி வாங்குதல் அவருக்குரியது. இப்போது யாரோ சகோதரன் நம்மளை பழி வாங்கிட்டாக்கா, இது தவிர நம்மளை எதோ பேசினாலும், எதோ செஞ்சாலும், எதோ குற்றச்சாட்டினாலும் தேவன்கிட்ட நம்ம என்ன பண்ணோம், வைக்கணுன்றதை பார்க்கணும். நம்ம பழி வாங்குறது நமக்குரியது இல்லை. அது பழி வாங்குறதுக்கு அந்த மைண்டு வச்சுக்கின்னு அது நேரத்தை டைமில் அதுக்கு செலவு வச்சுருந்தா நம்ம தேவனுக்குரிய காரியங்களை எப்போ செய்வோம், ஓட்டத்தை ஓடுவோமா சகோதரர்? அது ஞாபகத்துக்கு வைத்து கொள்ளணும். அது மட்டும் இல்லை, பழி வாங்கக்கூடாதுன்ட்டு இன்னொரு வசனம் கூட சொல்கிறார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் படிங்க, 31வது வசனம். எபிரேயர் 10:31. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாய் இருக்குமே. எபிரேயர் 10:30வது வசனம். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்றும் சொன்னவர் இன்னார் என்று அறிவோம். பார்த்தீங்களா, பழி வாங்குதல் எனக்குரியது. இங்கே யூப்ரேயில் கூட சொல்கிறார், தேவன் சொல்கிறார், பழி வாங்குதல் எனக்குரியது என்றார். சகோதரர்களே, இன்றைக்கி நான் என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஆண்டவர்கிட்ட வந்துடுறோம். இப்போ பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து அந்த பலிபடத்தின் கொம்புகள் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. அது இந்த கொம்புகளை எதை அடையாளப்படுத்துறதுன்னா, அவர் ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பு. இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கனாக்கா, யோபு எதுக்கு ஓடினார், பிடிச்சாரு, மன்னிப்பு தப்பிக்கலான்னு தான் போனாராங்க. ஆனால் அங்கேயே என்ன ஆயிடுச்சு, ஜட்ஜ்மெண்ட் கிடச்சிச்சு. யோபுக்கு என்ன கிடச்சிச்சு, அங்கே மன்னிச்சு என்ன பண்ணுறாங்க, விட்டுருவார், அதோடய விட்ட மாதிரி நான் எனக்கு என்ன ஆகிட்டோம், மன்னிப்பு கிடச்சிரும் அப்படின்னு பார்த்தாரு. ஆனால் அவங்க ஜட்ஜ்மெண்ட் தான் கிடச்சிச்சு அவர், இல்லைங்களா சகோதரர்? அதுபோல் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கிட்ட என்ன ஆகிடும், எவ்வளோ தப்பு பண்ணால் கூட தப்பு பண்ணி நினைக்கலாம், ஆண்டவர் மன்னிக்கிறார். நம்ம என்ன பண்ணுறோம், ஆண்டவர் என்ன பண்ணுறோம், என்ன மன்னிச்சிருவார் ஆண்டவர். இயேசு கிறிஸ்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கலாம்ன்ட்டு தொடர்ந்து தப்பு செய்தே இருந்திருந்தா, ஆனால் அவர்கிட்ட ஜட்ஜ்மெண்ட் இருக்குதுன்ட்டு நம்ம யோசிக்கிறோமா? இயேசு கிறிஸ்து மன்னிப்பு கேட்டு இப்போ எவ்வளோ தவறு செய்தால் மன்னிக்கிறார், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தொடர்ந்து செய்துனே இருந்தால் அவர்கிட்ட ஜட்ஜ்மெண்ட் இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோமா? நியாய தீர்ப்பு, மனுஷகுமாரனுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்குற அதிகாரம் இருக்குது வசனம் படிச்சிட்டீங்க சகோதரர்களே. அவர்கிட்ட ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, இல்லைங்களா? எப்படி ஜட்ஜ்மெண்ட் இருக்குதுனாக்கா படிக்கலாம், அந்த வசனம் படிக்கலாம். ரோமர் 14ஆம் அதிகாரம் 10வது வசனம். ரோமர் 14:10. ரோமர் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இப்படி இருக்க நீ சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன? நம்ம எல்லோரும் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே. பார்த்தீங்களா, உன் சகோதரனை என்ன பண்ணாத, குற்றவாளி என்று தீர்க்காத, அற்பமாக எண்ணாத. நம்ம எல்லாரும் நியாயஸ்தானத்துக்கு முன்பாக நிற்கிறோமே, கிறிஸ்துவ நியாயஸ்தானன்றார். அப்போ இயேசு கிறிஸ்துக்கிட்ட அந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. இப்போது ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ஆரம்பிச்சிச்சா இல்லைங்களா? படிங்க 1 பேதுரு 4:12. 4:17. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்குகிற காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாய் இருக்கும்? பார்த்தீங்களா, இப்போ நியாய தீர்ப்பு தேவ வீட்டில் ஆரம்பமாச்சு. சகோதரன், தேவ வீடு எதுங்க? சபை.
சபை மத்தியிலே இப்போ என்ன இருக்குது, ஜட்மெண்ட் ஆரம்பித்தாச்சு. அப்போது தேவ பயம் நம்மளுக்குள்ளே இருக்கணும். நம்ம ஏசுக்கிட்டு நம்ம எவ்வளோ தவறு பண்ணாலும் மன்னிப்பு மன்னிப்பு மன்னிப்புன்னு சொல்லி இந்த அவர்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்டுனே இருந்தாக்கா, தொடர்ந்து தவறு செய்துனே இருந்தாக்கா ஏசுக்கிட்டு ஜட்மெண்ட் இருக்குது சகோதரர்கள். அது ஒரு பயம் இருக்கும். இப்போ நம்மளுக்கு என்ன இருக்கணும், தேவ பயம். ஒரு சகோதரர்கிட்ட எப்படி பேசணும், அற்பமாக எண்ணக்கூடாது, அற்பமாக பேசக்கூடாது, குற்றம் சாட்டக்கூடாது. நம்ம நிறைய விஷயங்கள் என்ன பண்ணிக்கிறோம் தேவன். இப்போ பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம எந்த அளவுக்கு நம்ம இருக்கிறோம். யோபுடைய கேரக்டர் பார்த்துக்கலாம். யோபுக்குள்ளே இந்த கேரக்டர் என்னென்னா பழி வாங்கிறது இருக்கணும். அது நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடாது. என்ன சொல்கிறாரு, யோபுடைய குணலட்சணங்கள்னா பழி வாங்கிறது இருக்கணும், அது இருக்கக்கூடாது நமக்குன்னு சொல்கிறார். சரி, நெக்ஸ்ட்டு வந்து யோபுக்கு என்ன கேரக்டர் இருந்துச்சா, பதவி ஆசை. பதவி ஆசை இருந்துச்சு. என்னங்க பதவி ஆசை, என்ன ஆசை அவருக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, அந்த படைத்தலைவன் போஸ்ட்டு அவர் அது தாவீது ராஜா எடுத்துகிட்டு அமாசா வச்சுட்டார். இப்போ அவருக்கு என்ன ஆயிடுச்சு, கோவம் வந்துச்சு. இப்போ பதவி ஆசை கூட இருந்துச்சு சகோதரர். அப்போ நெக்ஸ்ட்டு தாவீது அரசன்கிட்டேருந்து அப்சலோம் கிட்ட போனார் தெரியுங்களா அவர் யார், யோபு அங்கே போயிட்டு அங்கேருந்து மறுபடியும் அதனே பக்கம் அப்சலோம் பக்கம் சாயாமல் அதனே பக்கம் போய் சாஞ்சிட்டார். பாருங்கள் எங்கெங்கே போய் மாறி மாறி போகிறார். இப்போ எதுக்காக, பதவிக்காக. அவர் படைத்தலைவனாகவே இருக்கணும். இப்போ பார்க்கும்போது நம்மளுக்கு கூட அந்த போஸ்ட் வேணும், அந்த பொறுப்பு வேணும். சபையில் வந்து உயர்ந்த ஸ்தானம், நம்மளுக்குள்ள ஒரு உயர்ந்த ஸ்தானம் இருக்கணும். அது நம்மளுக்குள்ளே அது எதிர்பார்க்கணும். அது ஒரு எதிர்பார்ப்பது கூட இருக்கக்கூடாது. அந்த உயர்ந்த ஸ்தானம் தன்னைத்தானே பாருங்கள், நான் தான் உயர்ந்த ஸ்தானம் இருக்கணும் சபையில், யாரும் வேணாக்கூடாது, இருக்கக்கூடாது. அந்த மாதிரி அந்த இப்போ ஒரு எலெக்ஷன் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ எல்டர் ஆகிட்டார், மூப்பர் ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்க. தொடர்ந்து அவரே மூப்பராக இருக்கணும்னு ஆசைப்பட்டால் அது யாருடைய தவறு, அவருடைய தவறு. ஏன்னாக்கா மற்ற சகோதரர்களுக்கு என்ன பண்ணணுமா, வாய்ப்பு கொடுக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறதில்ல, வாய்ப்பு கொடுக்கறதில்ல. இவங்களே தன்னைத்தானே உயர்த்தி கொள்வது, இவங்களே மூப்பராக இருக்கணும், இவங்க தான் சபையை ஆளுகை செய்யணும், இவங்களே நடத்தணும். சகோதரர்களை இந்த ஒரு கேரக்டர் கூட நமக்குள்ளே இருக்கக்கூடாதுன்றது கூட அவங்க பார்க்கும்போது யோபுக்கு அப்படி இல்லைன்னா தான் அவர் அமாசாவுக்கு என்ன கொலை பண்ணார். அப்போ எந்த அளவுக்கு அவருக்கு யோசனை. இப்போ நம்ம கூட பார்க்கும்போது ஏதாவது ஒரு சபையில் உயர்ந்த ஸ்தானம், எந்த ஒரு பொறுப்பு, எந்த ஒரு நல்ல ஒரு இது வேணும்னு வச்சுக்கிங்களா, அப்போ அது நம்மளுக்கு இல்லைனாக்கா அதில் அந்த ஸ்தானத்துலேருந்து நம்ம திடீர்னு இல்லாத போயிட்டோம்னா நம்மளுக்கு என்ன ஆகிடும், மனசுக்கு கொஞ்சம் மனசு துக்கம் ஆகிடும். நெக்ஸ்ட்டு அவங்க சகோதரி மேலே கோவப்படுவோம். இந்த மாதிரியெல்லாம் கோவப்பட்டு அந்த குணங்கள் என்ன ஆகுதுன்னா, நல்ல குணங்கள் வளர்க்காமல் நாள் அந்த கெட்ட குணங்கள் போல் அது கெட்ட குணங்கள் வந்து அவர் பழி வாங்குது, குற்றம் சாட்டுறது, இது மாதிரியெல்லாம் நம்ம போய்டும். இந்த மாதிரியெல்லாம் போகக்கூடாதுன்றது கூட பார்க்கலாம். அதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, தன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம் படிக்கும். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். பார்த்தீங்களா, அப்போது நீங்கள் குற்றவாளி ஆகாதபடிக்கு மற்றவர்கள் என்ன பண்ணாத, குற்றவாளி என்று தீர்க்காதுன்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு வந்து மத்தேயு 5ஆம் அதிகாரம் 21, 22. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 21. அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேறு 2 சகோதரராகிய செபதேயுவின் மகன் யாக்கோபு. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 21. கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும், கொலை செய்கிறவன் நியாயத்திற்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாயத்திற்கு ஏதுவாய் இருப்பான். தன் சகோதரனை வேணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்கத்திற்கு ஏதுவாய் இருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாய் இருப்பான். பார்த்தீங்களா, பேசுகிற விஷயத்தில் எப்படி ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு சகோதரிகளை நம்ம வாய் தவறி என்ன பண்ணுறோம், பேசிடுறோம். என்ன சொல்கிறாருனாக்கா, சகோதரர்களை நியாயமே இல்லாமல் கோபித்து கொள்வது. ஒரு சகோதரனை நியாயமே இல்லாமல் கோபம் பண்ணிக்கிறது சகோதரனை, அது நியாயத்திற்கு இருக்குதுன்ற. இப்போ நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபப்படுறோம் இல்லையா சகோதரங்களை, கோபம் அப்படி பழக்கூடாதான். நியாயமே இல்லாமல் கோபப்பட்டுக்குன்னா இல்லைங்களா, நியாயம் கோபப்பட்டால் கூட நியாயம் இருக்கணும். இயேசு கிறிஸ்துவோட கோபம் வந்துச்சு, தேவாலயத்தில் என்ன பண்ணாங்க,
புறா காசுக்காரர் புறா இருக்கிறவர்கள் தேவனுடைய வீட்டை வந்து வியாபார வீடு ஆக்குறீங்கன்ட்டு ஜாட்டியால் அடிச்சு கோபம் வந்து ஜாட்டியால் அடிச்சார். அதனால் கோபம் வரணும் சொல்ல அப்போது நம்மளுக்கு கோபம் வரணுன்னாக்கா நியாயமாக வரணுமா, நியாயமாக இருக்கணும். என்ன வரணும்? நியாயமாக வரணும். அப்போ அந்த நியாயம் இருந்துச்சுனாக்கா தேவனுக்கு அங்கீகரிப்பாக இருக்கும். ஆனாலும் இன்றைக்கி நியாயமே இல்லாமல் சகோதரனை கோபம் பண்ணுறது, கோபம் பண்ணிங்கன்னா அந்த சகோதரனை ஏதாவது நம்ம மனசில் வச்சுக்கின்னு பேசுகிறது, இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்றது கூட அங்கே பாரு. அப்படி பார்க்கும்போது சொல்ல அப்போ அந்த பலிபடன்றது பார்க்கும்போது நம்மளுக்கும் அந்த பலி செலுத்துறதுக்கு தான் தேவன் என்ன பண்ணிக்கிறாரு, நம்மளுக்கு இயேசுக்கு சரீரம் ஆகணும்னா நமக்கும் நான் இருக்குது. நான் என்ன சொல்லிக்கிறாரு, பலி செலுத்தணும். நாம் கூட பலி செலுத்த வேண்டிய என்ன பலி செலுத்தணும்? இயேசு கிறிஸ்து ஒரு பலி ஆகிட்டார், ஓகே. ஆனால் நம்ம என்ன பலி செலுத்தணும்? படியும் நீதிமொழிகள் 21 அதிகாரம் 3வது வசனம். நீதிமொழிகள் 21 3வது வசனம். நீதிமொழிகள் 21 அதிகாரம் 3ஆம் வசனம். பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். பார்த்தீங்களா, இது தாங்க பலியை பார்க்கிற நீதியும் நியாயம் செய்வது. அப்போ இன்றைக்கி யார் நீதி ஆக்குறோம், யார் நியாயமாக்குறாங்க? நீதி நியாயம் தான் தேவனுடைய சிங்காசனத்துக்கு ஆதாரம்ன்றது. அப்போ நீதி நியாயமாக நம்மளுக்குள்ள நீதி நியாயம் இருக்குதா? நம்மளோட வாழ்க்கையில் செயல்முறைகள் செயல்பாடுகள் எல்லாம் நீதி நியாயமாக இருக்குதா? தேவன் எதிர்பார்க்குறார். அப்போது நீ அப்படி இருந்தீனாக்கா தான் தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும், இல்லைங்களா? சகோதரர்கள் எந்த ஒரு சபையுடைய காரியங்களும் சரி, சபையில் வந்து எந்த ஒழுக்கக்கிரமமாக இருக்கும். சபை வந்து டிசிப்ளின் ஆர்டர், ஒழுங்கு இருக்கணும். சபைக்குள்ளே என்னென்ன ஒழுங்கு இருக்கணும்? சபைக்குள்ளே பார்த்திங்கனாக்கா டைம் கரெக்டாக எக்லிஸ்டாக ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணணும், எல்லோரும் வந்துடணும். இது ஒழுங்கு, இல்லைங்களா? ஏன்னாக்கா தேவனுடைய சபையில் வந்து தேவன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணி காத்திருப்பார். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இருக்கணும், நம்ம தான் காத்திருக்கணும். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம், தேவன் காத்திருக்கிற அப்புறமா வர்றது ஏனாத்தானமாக வருவோம். இப்படி இல்லை, தேவனுக்கு இதுக்கு பிடிக்காது. தேவனுக்கு ரொம்ப காத்திருக்கணும். அதனால் சீக்கிரமாக 10 மணிக்கு வந்துடணும். இது தாங்க வந்து உக்காந்து அங்கங்கே பேசுகிறதில்ல, உக்காந்து சைலண்ட்டாகணும். சபை வந்து அதான் சபை, அமைதியாக உக்காந்துக்கணும். யார்கிட்ட பேசக்கூடாதுங்க. பேசிக்கின்னு கை குளிக்கினாலும் இருக்கக்கூடாது. எக்ரிஷா முடிஞ்ச பிறகு தான் கை கொடுக்கணும். எக்ரிஷா முடிஞ்ச பிறகு தான், அதுக்கு முன்னாடியே யார்கிட்ட கை கொடுக்கக்கூடாது. வந்து உக்காந்தோமா சைலண்ட்டாக உக்காடணும். இது டிசிப்ளின். டைம் கரெக்டாக நம்ம என்ன பண்ணோம், இது ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து சபையில் நடக்கிற காரியங்கள் கொடுத்து அது ஒரு டிசிப்ளின், ஒழுங்குமுறை, இல்லைங்களா? வேத வாசிப்பு, இல்லைங்களா? அது மட்டும் இல்லை, அந்த காலை தீர்மானம் வாசிக்கிறது, பைபிள் ரீடிங் வாசிக்கிறது, மன்னா வாசிக்கிறது, அப்புறமா நெக்ஸ்ட்டு இந்த MC அப்போ லீட் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு ஒழுங்கு இருக்குது. இப்போ அந்த ஒழுங்கில் கூட யாருக்கு என்னென்ன கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும் நம்ம செய்யணும். அது ஒழுங்கு, இல்லைங்களா? வந்து தான் இவர் கொடுத்துடலாம், இவர் சீக்கிரம் வந்துட்டார், அப்படி இல்லை. ஒழுங்கு நான் எதுங்க நம்ம பார்த்து யாருக்கு பைபிள் ரீடிங் கொடுக்கணும், யாருக்கு காலை தீர்மானம் கொடுக்கணும், யாருக்கு ப்ரேயர் கொடுக்கணும், இல்லைங்களா? யாருக்கு லீட் பண்ணணும், அது அந்த ஒரு தாளந்துகள் பார்த்து என்ன பண்ணணும், கொடுக்கணும். இதுதான் தேவன் ஒரு இது ஒழுங்குக்கிறது. இந்த மாதிரி நம்ம ஒழுங்குக்கிறையாக செய்யணும். இப்போ வந்து அது நியாயம், அது நீதி, இதுதான் தேவன் எதிர்பார்க்குறாரு. இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம என்ன பண்ணணுமா செய்யணும்னு எதிர்பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையில் கூட நீதி நியாயமாக இருக்கணும்னு கூட தேவன் எதிர்பார்க்குறாரு. அதுதான் இயேசு கிறிஸ்து கூட என்ன ஆகிட்டார், வெடி பலியானார்னா மத்தேயு எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். பார்த்தீங்களா, அவர் காணிக்கையாகவும் பலியாகவும் நம்மளுக்கு என்ன பண்ணார், இயேசு கிறிஸ்து அன்பு கூர்ந்தார். சகோதரர்களே, அப்போ நாம் கூட ஒரு சகோதரர்கள் என்ன பண்ணலாம், அன்பு கூறணும். சகோதரர்களே, அப்போ நம்முடைய அன்பு பார்க்கும்போது எப்படி இருக்கணும்னு பார்க்கும்போது, ஒரு சகோதரன் என்ன பண்ணணுமா, மன்னிக்கிறோட, அதுதான் அன்பு. ஒரு சகோதரன் தவறுகளை என்ன பண்ணணுமா, மன்னிக்கணும். இப்படி பண்ணிட்டாரு, இப்படி பேசிட்டாருன்ட்டு கோபம் அதே மைண்டே வச்சிருக்கூடாதான். நான் என்ன சொல்கிறேன்னா, மன்னிக்கணும். உனக்கு எதிராக பேசிட்டாரா, இல்லை எதிராக செஞ்சுட்டாரா,
இது மன்னிங்க, அதுதான் அன்புங்க. அன்புக்கு அர்த்தமே அது தாங்க. அன்பு நான் வெறும் விஷ் பண்ணுறது நல்லா இது அது இல்லைங்க. அன்புனா என்னென்னா மன்னிக்கிற குணங்கள். ஒரு சகோதரன் மன்னிக்கிற தவறு செய்தால் மன்னிக்கணுன்றது தான் அங்கே தேவனுடைய குணலட்சணங்கள் இதெல்லாம். ஆனால் யோபுக்கு அப்படி இருந்துச்சா? ஒரு அன்பு இருந்திருந்தாக்கா அவர் என்ன பண்ணியிருப்பார்? கொண்டு இருக்குவாரா? தாவீது அரசுக்கு விரோதமாக எதுவும் செய்யக்கூடாது கீழ்ப்படி நடந்திருப்பார். இவர் என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு எதுவுமே கேட்காம இவர் இஷ்டம் போல் என்ன பண்ணார்? செயல்பட்டார். அதுதான் சுயநலம் இல்லைங்களா? அந்த சுயநலம் கூட நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்றது தான் அங்கே பார்க்கணும் சகோதரர்களே. அப்போது நம்மளுக்கு சுயநலம் அதிகமாக வருது. சுயநலம் எதுனாக்கா தன்னைத்தானே உயர்த்திக்கிறது, தான் என்றது சொல்லிக்கிறது, அது மட்டும் இல்லை பேரும் புகழ் ஏற்றுக்கிறது, தன்னை மேன்மை பாராட்டி கொள்வது, இதெல்லாம் சுயநலம் இல்லைங்களா? இது நம்மளுக்குள்ளே வேண்டாம். சுயநலம் நம்மளுக்குள்ளே மாம்சத்தை படி நம்ம நடந்தால் கூட அது சுயநலன்ற. அப்போ நம்ம செயல்பாடுகளை சுயநலம் எதுனாக்கா மாம்சிக பிரகாரம் நடக்கிறது ஒரு சுயநலம். இப்படி கூட நம்ம இருக்கக்கூடாதுன்ற கூட அங்கே சொல்கிறார் சகோதரர்களே. அப்போ பார்க்கும்போது இந்த மாம்ச இச்சைகளெல்லாம் சிலுவையில் என்ன இருக்கணும்? அறிந்திருக்கணும். உண்மையிலே அறிஞ்சிருந்தால் நம்மளுக்கு சுயநலம் வருமா? சுயநலம் வராது. பார்த்திங்களா யோபுக்கு இந்த கேரக்டர் பார்த்திங்களா அப்படியே இருக்குது இல்லைங்களா? அப்படியே பதவி ஆசை இருந்துச்சு, பழிக்கு வாங்குதல், சுயநலம். நெக்ஸ்ட்டு வந்து இங்கேருந்து அங்கே தாவுறது, அங்கேருந்து இங்கே தாவுறது. யாருக்கு? அது ஒரு விஷயம் இல்லைங்களா? அது கூட ரொம்ப சரியான ஒரு நோக்கம் இல்லை. பார்க்கும்போது அப்போ அப்சலோம் பக்கம் சாயாமல் அதோன பக்கம் போய் சார்ந்தார். ஏன் சாஞ்சார்னா அதோன பக்கம் சாஞ்சு என்ன பண்ணியிருந்தார்? தூண்டி விட்டுருந்தார். நீ இஸ்ரேலுக்கு ராஜாவா, நீ தாப்பா வரணும், சாலமோன் இல்லை அதோனா தான் நீ தான் வரணும்னு சொல்லிட்டு எல்லாமே தூண்டி விட்டுதான் அவர் தான். பார்க்கும்போது சகோதரர்களே அவர் போய் இன்றைக்கி பார்க்கும்போது ஒரு சகோதரி இன்னொரு சகோதரிட்டு இருந்துட்டு இன்னொரு சகோதரி தாவுறது, இது கூட தேவனுக்கு பிடிக்காத விஷயம். சில பேர் நன்மைக்காக போவாங்க. ஏன்னா ஒரு சகோதரி வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க தேவைக்காக நன்மைக்காக என்ன பண்ணுவாங்க, ஒரு சகோதரிகிட்ட போய் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்குவாங்க. அப்புறம் அந்த நன்மை பெற்று என்ன பண்ணுறது, அவர்கிட்ட விலகி வேலைட்டு போய். இது கூட என்ன ஆயிடுச்சு? சுயநலத்தானே. இது தேவனுக்கு பிடிக்குமா? நன்மைக்காக சகோதரன்ட்ட போகுது, அப்புறமா நான் சகோதரர்கிட்ட விட்டு விளைகிறது, இதுதான் தவறு. சகோதரர்களே இதெல்லாம் நம்மளுக்கு பாடமாக இருக்குது. அப்போ யோகாவுடைய கேரக்டர் நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்றது பார்க்கணும். சரி, இன்னொரு வசனம் படிக்கலாம். எபிஎஸ் 1:7 படிக்கலாம். 7 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. பார்க்கும்போது அப்போ கிருபையின் ஐஸ்வர்யத்தன்றார். அவர் ரத்தத்தினால இயேசு ரத்தத்தினால நம்ம பாவ மன்னிப்பு நம்ம கொடுத்துருக்குறாரு, மீட்கப்பட்டுக்கிறோம். அப்போ நம்ம எப்படி நடந்துக்கணும்னாக்கா தேவனுடைய காரியங்களில் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்றதுக்காகத்தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கிறோம் சத்தியத்துக்குள்ளே. இப்போ தேவனுக்குள்ளே எப்படி வந்திருக்கிறோம்னாக்கா எப்படி வந்திருக்கிறோம், எப்படி உடன்படிக்கை பண்ணிக்கிறோம்? சங்கீதம் 50:5 படிங்க. சங்கீதம் 50:5. 50ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். பார்த்தீங்களா? பலியினாலே உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்கள் கூட்டுக்கின்றோன்னா இப்போ பலியினால் உடன்படிக்கை பண்ணிக்கிறோமா? நம்ம பலியினால் உடன்படிக்கை பண்ணிக்கிறோமா இல்லையா? எப்படி பண்ணிக்கிறோம்? சத்தியத்தை கேட்டு வாலண்டியராக நம்மளே என்ன பண்ணிக்கிறோம்? வந்திருக்கிறோம். எங்கே வந்துக்கிறோம்? சத்தியத்தை ருசி பார்த்து, எந்த சத்தியம் உண்மையான சத்தியத்தை கேட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? பலி செலுத்திக்கிறோம். நம்மளே வாலண்டியராக வந்துக்கிறோம். அப்போ அவங்கள தான் என்னான்றாரு? பரிசுத்தவான்கள்ன்றார். அந்த பலினால் உடன்படிக்கை பண்ணால் தான் நீ பரிசுத்தவான், இல்லைன்னா இல்லை. அப்போ பரிசுத்த 4 நாள் பரிசுத்த ஆகிறதுக்காக வந்திருக்கிறோம். இன்றைக்கி எவ்வளோ பேர் பலி செலுத்தி வந்துருக்கிறோம் பார்த்தா கொஞ்சம் பேர் தான். சகோதரர்கள் அவங்க தான் உண்மையாக என்ன பண்ணுவாங்கன்னா பலி செலுத்தினே இருப்பாங்க. டெய்லி என்ன பலி செலுத்தி நிற்குவாங்கன்னு பார்க்கும்போது உலக காரியங்கள், மாம்சத்தமான காரியங்களெல்லாம் ஒரு நாள் என்ன ஆகணும்? பலியாகணும். நம்மளுக்கு எவ்வளோ கேரக்டர், எவ்வளோ ஆசைகள் இருக்கும். இதெல்லாம் எது? உலக பிரகமான காரியங்களும் மாம்சமான காரியங்கள். இதெல்லாம் ஒன்றுக்கு உதவாது இல்லைங்களா? இது வந்து ஆவிக்குரிய விஷயத்துக்கு பாதிப்பு ஏற்படும். எது? இந்த மாம்சமான காரியங்கள். எது? மாம்சமான காரியங்கள் எவ்வளோ இருக்குது. பாவம் இல்லாத காரியங்கள் கூட மாம்சமான காரியங்கள் இருக்குதா இல்லையா? அது கூட என்ன பண்ணணும்? பலி செலுத்தணும் இல்லைங்களா? எவ்வளோ விஷயங்கள் இருக்குது சகோதரர்கள். அப்படி பார்க்கும்போது அப்போது நம்ம முக்கியத்துவம் எது கொடுக்கணும்னா தேவனுக்காக கொடுக்கணும்.
நம்மளுக்கு சாக்ரிஃபைஸ் எதுனாக்கா தேவனுக்காக முழுசாக என்ன பண்ணோம், அர்ப்பணித்து தேவனுக்காக ஒரு நாளும் வாழ்கிறதுக்காக வந்துடும். அப்போது தேவனுக்காக பலி செலுத்தணும்னா எப்படி பலி செலுத்தணும் பார்க்கும்போது படிக்கலாம். ரோமர் 12:1 படிக்கலாம். ரோமர் 12:1. ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். பார்த்தீங்களா? சொல்லுங்க. இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்படி இருக்க சகோதரரே என்றார். அப்படி இருக்க சகோதரர் உங்கள் சரீரத்தை என்ன பண்ணுமா, பரிசுத்தமாக என்ன பண்ணுமா, தேவனுக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். சகோதரர் அப்போ தேவனுக்கு முழுசாக ஜீவ பலியாக ஒப்பு கொடுனா, அப்போ ஜீவ பலினா என்ன? ஜீவ பலி அப்படின்னாக்கா என்ன ஜீவ பலினா? அப்போது பலி என்று பார்க்கும்போது சகோதரர்களே, ஒரு பக்கம் நீதி நியாயம் செய்வதை, பலியை காட்டில் நீதி நியாயம் செய்வதை சொல்கிறாரு. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா ஜீவபலி. இப்போ ஒவ்வொரு நாளும் ஜீவபலியாக கொடுக்குறோமா, தினந்தோறும் ஜீவபலியை கொடுக்குறோமா, இல்லை வாரத்துக்கு ஒரு நாள் ஜீவபலியை கொடுக்குறோமா? டெய்லி கொடுக்கணும். அப்போ என்னென்ன நம்ம கொடுக்கணும்னா சிஸ்டர் சொன்ன மாதிரி என்ன கொடுக்கணும், நம்ம தாளந்துங்களை பலி செலுத்து. உங்களுக்கு என்ன தாளந்து கூட, உங்களுக்கு ஒருத்தருக்கு ஒரு தாளந்து இருக்கும், அந்த தாளந்துங்களை பலி செலுத்து. இப்போ உங்களுக்கு ஸ்பீக்கர் ஒரு செய்தியாளராக வச்சுக்கோங்க, போதகராக நியமிச்சுக்கிறாருன்னா போதிக்க வரத்தை குத்துக்கிறாருன்னா என்ன பண்ணணும், போதிக்க அதுக்கு முன்னாடி ஸ்டடி பண்ணணும். வீட்டில் உக்காந்து நேரம் கொடுக்கணும், டைம் கொடுக்கணும், உக்காந்து இரவு கண்ணு முழிச்சுனா பண்ணணும், உக்காந்து ஸ்டடி பண்ணணும். அப்புறமா அந்த போதிக்கணும். ஐயோ ரொம்ப தூரம் இருக்குது போகிறார், ஐயோ ரொம்ப டைம் ஆகிட்டு சார், அவங்களே எப்படி இருக்குது அப்படின்னு அண்ணன் இல்லை, பலினா இது தான், டைமை பார்க்கக்கூடாது இல்லைங்களா? அப்புறம் நம்மளுக்கு கொடுக்குற தாளந்துங்களை தேவனுக்காக பலி செலுத்தணும். நெக்ஸ்ட்டு இன்னொருக்கு இப்போ ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்கு கூட பார்த்திங்களா, லாங்குவேஜ் இப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜ் நல்லா பேச திறமை இருக்கலாம், இல்லை கன்னடா தமிழ் இது மாதிரி இருந்தாக்கா என்ன பண்ணலாம், தேவனை ஊழியத்துக்காக செலவு பண்ணலாம். இல்லை வெஹிக்கிள்ஸ் இருந்துச்சுன்னா கூட, காரோ இல்லை 2 வீலர் இருந்தால் கூட தேவனுடைய பிள்ளைங்களுக்கு தேவனுடைய காரியத்துக்காக தேவனுடைய ஊழியத்துக்காக என்ன பண்ணலாம், செலவு பண்ணலாம். செலவுனாக்கா யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் செல்வாக்கு, நம்மளுக்கு கொடுக்குற செல்வாக்கு இருக்கும். எவ்வளோ செல்வாக்கு நம்மளுக்கு கொடுத்துக்கிறாரோ அந்த செல்வாக்கு என்ன பண்ணணும், தேவனுக்கு பலி செலுத்தணும். இப்போது வெறும் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, பேருக்கு சபையில் வெறும் தசமாக காணிக்க கொடுத்துட்டா போதும் ஞாயிற்றுக்கிழமை, அதுக்கப்புறம் பார்க்கணும் பரலோகம் போய்டுவேன் பார்க்காமமா. ஜீவபலினாக்கா என்ன பண்ணோம், ஃபுல் அண்ட் ஃபுல்லுன்னு கொடுக்குறாரு. 10க்கு 10 அப்படின்றார். தசம்பாகம் இல்லை, என்ன 10க்கு 1 இல்லை, 10க்கு 10 கொடுன்றார் ஜீசஸ். அப்போ என்னன்னா முழுசாக கூட ஒன்றுனாக்கா உங்கள்கிட்ட செல்வாக்கு இருந்தால் அது கொஞ்சம் என்ன பண்ணு, பலி செலுத்து. நெக்ஸ்ட்டு தாளந்துகள், உங்களுக்கு பேச தாளந்துங்க தான் தேவனுக்காக, எல்லாம் தேவனுக்காக ஊழியணும். ஒவ்வொரு நாளும் இது செய்யணுமா. இன்றைக்கி என்ன பண்ணுறோம், நம்ம வெறும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் என்ன பண்ணுறோம், உக்காடுறோம். டைமு கரெக்டாக உக்காந்துட்டு கேட்குறோம், போயிடுறோம். நாளைக்கு வேலைக்கு போகிறோம், வேலை லேட் ஆகிடுச்சுன்றோம். இப்போ வேலை லேட் ஆகிடுச்சுனாக்கா இது யாருக்காக செய்கிறோம், இது தேவனுக்காக பலி செலுத்துகிறோமா? இப்போ வேலை செய்கிறது சம்பாதிக்கிறதால தேவனுக்கு கொடுக்கணும்ப்பா, தேவனை ஊழியத்துக்கு கொடுக்கணும்ப்பா, ஒரு சகோதரருக்கு கொடுக்கணும்ப்பா, அதை நினச்சி செய்கிறோமா? இல்லை, தேவனுக்கும் கொடுக்குறதில்ல, காணிக்க சகோதரர்களுக்கும் கொடுக்குறதில்ல. நீ யாருக்கு கொடுக்குற? வீட்டுக்காக செலவு பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் என்ன பண்ணுறோம், ஓட்டியெல்லாம் செய்கிறோம், சம்பாதிக்கிறோம், ஃபேமிலியை பார்க்குறோம். சபை மேலே யாருக்குன்னா ஒரு அக்கறை இருக்குதா? ஒரு சபை அங்கத்தனை ஆக போகிறோன்னா சபையுடைய காரியங்களை குறித்து யாருக்குன்னா ஃபீல் இருக்குதா, அந்த உணர்ந்து புரிஞ்சுக்கிறீங்களா? சபைக்கு எவ்வளோ தேவைப்படுது. இப்போ சபை இப்போ சிஸ்டர் அவங்க அந்த ஒரு இடத்த கொடுத்துருக்குறாங்கனாக்கா அது அவங்களுக்கு கொடுத்தப்பட்ட ஒரு தாளந்து. இப்போ தேவன் என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துக்கிறாரு, அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அதே போல் இன்றைக்கி நம்ம செய்கிறோம், நம்ம என்ன செய்கிறோம், நம்மளுக்கு வந்துட்டு கேட்குற போகிறோம், அவ்வளோதான். நம்ம சபைக்கு என்ன செய்கிறோம், நம்ம செய்கிற தொழிலில்
நம்ம காணிக்க வைக்கிறோமா பார்க்கலாம், யோசிக்கும். ஏன்னா இது அன்றைக்கு நம்ம இது வந்து பெண்டகோஸ்ட் மாதிரி நம்ம கேட்க போகிறதில்ல. ரொம்ப ஃபஸ்ட்டு ஜீவபலினா இது அர்த்தம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். வந்து வெறுமையாக போகக்கூடாது. வந்து சபைக்கு என்ன பண்ணோம், அவங்க அந்த கடமை, அவங்க பங்கு இருக்குதுங்க, ஒருத்தருக்கும் ஒரு பங்கு இருக்குது. அந்த பங்கு என்ன பண்ணணும், செஞ்சிடணும். அது செய்யணும். சபைக்கு எவ்வளோ தேவைப்படுது பணம், அதுக்கு நம்ம ஒருத்தரும் என்ன பண்ணுறோம், அது கவனிக்கணுமா, அது யோசித்து நம்ம மாதத்துக்கு கரெக்டாக நம்ம இது பண்ணுறோமா, அது யோசிக்கணும். நெக்ஸ்ட்டு ப்ரேயர் முடிஞ்சதும் அதுக்கு என்ன செய்ய வேண்டிய, சபை மக்கள் வராங்களே அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன இருக்குது, அது செய்கிறோமா, இதெல்லாம் நான் செய்யணும். ஏன்னாக்கா இதுதான் ஒழுக்கம் இல்லைங்களா, இது தேவனுக்கு பிடிக்கும். அதுலப்பா சகோதரர்களே, இதெல்லாம் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், முன் வரணும். அப்போ ஜீவபலினாக்கா நிறைய விஷயங்களை சொல்கிறாரு, கொஞ்சம் தான் சொல்லியிருக்கிறேன். அதனால் நம்ம கவனத்தை வச்சுக்கணும். நம்ம இதெல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்குது. பார்க்கும்போது சகோதரர்களே, அப்போது இந்த ஒரு சம்பவங்கள், அங்கே நடந்த சம்பவங்கள் எங்கே நடந்துச்சுன்னா தாவீது காலத்தில் நடந்துச்சு. நெக்ஸ்ட்டு சாலமோன் காலத்தில் நடந்துச்சு. இப்போ இந்த காலத்தில் பார்க்கும்போது தாவீது காலத்தில் நடந்த ஒரு ஸ்டோரி வந்து இயேசு கிறிஸ்துக்கு ஒரு அடையாளமாக இருந்துச்சு. இப்போ சுவிசேஷ யுகத்து காலத்தின் படி இந்த சுவிசேஷ யுகத்தில் நடக்கிற சம்பவங்களும் சாலமோன் அரசாட்சி பார்க்கும்போது 1000 வருட அரசாட்சியில் நடந்த சம்பவங்கள் குறித்து நம்ம பார்த்தோம். நல்லா புரியுதுங்களா? இப்போ சுவிசேஷ யுகத்தில் நடந்த சம்பவங்கள், கடைசி காலத்தில் நடந்த சபைக்கு நடந்த சம்பவங்கள் எப்படின்னா 1000 வருட அரசாட்சியும் ஆரம்பத்துலேயும் 1000 வருட சுவிசேஷ யுகத்தை கடைசியில் பாகத்தில் பாதாளங்களுக்கு நம்மளுக்கு நடந்த ஸ்டோரி தான் இது. பார்க்கும்போது அந்த ஸ்டோரி க்ளீனாக தேவன் என்ன பண்ணிக்கிறாரு, இந்த விஷயத்த அங்கே மென்ஷன் பண்ணிக்கிறாரு. நல்லா புரியுதுங்களா? தாவீது வந்து இயேசு கிறிஸ்து நிழலாகிறாரு. சுவிசேஷ யுகம், சுவிசேஷ யுகம் இது சுவிசேஷ யுகத்தில் கடைசி பாகத்தில் இருக்கிற அங்கமாக இருக்கிற நமக்கு. அதே போல் சாலமோன் அரசாட்சி வந்து 1000 வருட அரசாட்சி காலத்தை குறிக்குது. அது வந்து ஆரம்பத்தில் இருக்குது இல்லைங்களா, ஆரம்பம். அப்போ பார்க்கும்போது அதையும் சபை அங்கத்தை நடக்கணும். பாதாங்கங்கள் இருக்கிறத பார்க்கணும். அப்போ பாதாங்கங்கள் இருக்க போது இப்போப்பட்ட பாதாங்கங்களுக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறாரு, எச்சரிக்கையாக கொடுத்துருக்காரு. அப்படி பார்க்கும்போது யோபுடைய கேரக்டர் பார்க்கும்போது அப்போது வந்து பழிக்கு பழி வாங்குதல், பதவி ஆசை, சுயநலம், இது ஒரு கேரக்டர் இருக்கிறதுனால யோபுக்கு என்ன ஆச்சு, தண்டனை கட்சி என்ன ஆச்சு, அவங்க அங்கேயே தேவனுடைய சன்னிதானத்தில் என்ன ஆகிட்டார், கொண்டுட்டாங்க. தேவனே அது என்ன பண்ணுறாரு, செஞ்சுட்டார். இப்போ நாம கூட கடைசி பாகத்தில் அங்கமாக இருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்காமல் ஜீவபலின்றது எவ்வளோ சொன்னோம், எவ்வளோ தேவனுக்கு கீழ்ப்படி நடக்கணும்னு சொன்னோம். இது மாதிரியெல்லாம் நம்ம நடந்தால் நம்ம என்ன ஆகிடுவோம், இயேசு கிறிஸ்து சரீரமா ஆகுவோம். இல்லை யோபு போல் நடந்த காரியங்கள், யோபுக்கு நடந்த சம்பவங்கள் யாருக்கு நடக்கும், நமக்கும் நடக்கும். கடைசி காலத்தில் இருக்க நடக்கும். யாருக்கு நடக்கும்னா யோபு போல் கீழ்ப்படிந்த மாதிரி கீழ்ப்படிந்துட்டு பின்மாற்றத்துக்கு போயிட்டார். அதுபோல் இன்றைக்கி இயேசு கிறிஸ்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறேன்னு சொல்லிட்டு உடன்படிக்கை பண்ணிவிட்டு அவரோட நடக்கிறேன்னு சொல்லிவிட்டு நாளுக்கு நாள் பின்மாற்றத்துக்குள்ளே போயிட்டு என்ன ஆயிடுது, இந்த யோபு கேரக்டர் வந்து பழிக்கு பழி வாங்குதல், சுயநலம், பதவி ஆசை, இந்த மாதிரி கேரக்டர்லாம் நம்மளுக்குள்ளே வந்துச்சுனாக்கா இன்றைக்கி என்ன ஆகிடும், அவருக்கு என்ன ஆகிடும், பின்மாற்றத்தில் போகிறாருன்னு அர்த்தம். அப்போ பின்மாற்றத்தில் போனாக்கா அவருக்கு என்ன நடக்கும், படிக்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 26வது வசனம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் 27 நியாயத்திற்கு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். பார்த்தீங்களா? இப்போ கோபாக்கினே கிடைக்கும்னா என்னங்க, 2ஆம் மரணத்தை பற்றி பேசுகிறாங்க. அப்போது நியாயத்தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் நியாயத்தீர்ப்பு வந்துச்சு. இப்போ நியாயத்தீர்ப்பு என்ன, 2ஆம் மரணம். எப்படி சத்தியத்தை அறிந்து என்ன பண்ணுறாரு, சத்தியத்தை அறிவும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமான பாவத்தை செய்தான், பாவம் செய்கிறவர்களாக இருந்தால். இப்போ இவ்வளோ சத்தியத்தை அறிஞ்சிட்டோம், உண்மையான சத்தியத்தை அறிஞ்சு தெளிவு உலகத்தின் பலங்களை ருசி பார்த்துட்டோம். எபிரேயர் படிங்க, எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4-6 படிங்க. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்து 6வது வசனம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும்
தேவனுடைய நல்ல வார்த்தையும் இனிவரும் உலகத்தின் பொருள்களையும் ருசி பார்த்து பலன்களையும் ருசி பார்த்து ருசி பார்த்து மறுதலித்து போகிறவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரணம். பார்த்தீங்களா, மறுதலித்து போனவர்கள் அப்படின்ற. அப்போது தேவனுடைய குமாரன் எல்லாம் தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறிகிறாங்களாம். சகோதரர்களே, அப்போ யாருக்கு சொல்கிறாங்க? சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு அவங்க தான். அப்போது இந்த விஷயத்தை மேலே படிக்கும்போது அப்போ இவங்கெல்லாம் ஏனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு பரமையை ருசி பார்த்து பரிசுத்தாவியை பெற்றிருக்குது. யாருங்க இதெல்லாம்? நாமத்தான் இல்லைங்களா? இவ்வளோ சத்தத்தை அறிந்திருக்கிறோம் இல்லைங்களா? இன்றைக்கி உலகத்தில் எவ்வளோ பேர் இருந்தாலும், அதில் பெண்டோக சபையில் மற்றும் பேருக்கு சபையில் எவ்வளோ ஜனங்கள் இருந்தாலும் அவங்களுக்கு கிடைக்காத பாக்கியம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அவங்களுக்கு தெரியாத சத்தியம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்குது. அந்த அறிவு நம்ம பெற்றுக்கிறோம். அப்படி பெற்றுக்கொண்டு உடன்படிக்கை பண்ணிக்கிறோம். நாமும் மறுபடியும் பாவம் செய்து இல்லாமல் மறுதளித்து போகிறது, பின் பேக்காகிறது. நல்ல மாதிரி இருந்துட்டு அவங்களுக்கு வழிகிற போராட்டங்கள் பிரச்சனைகள் இதுக்குள்ளே வந்துட்டால் என்ன எப்படி இருக்கணும்னாக்கா, கஷ்டங்கள் உபத்திரங்கள் பாடுகள் நெருப்பு. அந்த பலிபடத்தில் எப்படி இருக்கணும்? நெருப்பு. அந்த நெருப்பு எதை குறிக்குது? பாடுகள் அவமானங்கள். இயேசு கிறிஸ்து நினச்சி பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட பாடுகள் அவமானப்பட்டு அவர் மரித்தார். அதுபோல் நம்மளுக்கு கூட அந்த பாடுகள் பங்கு இருக்குது, அவமானங்கள் இருக்குது. அப்போ அந்த மாதிரி பாடு மரண வரைக்கும் நம்மளுக்கு ஒரு நாள் சோதனை கஷ்டங்கள் உபத்திரங்கள் எல்லா சூழ்நிலையிலும் வருமானங்கள். எல்லா சூழ்நிலையில் வந்தாலும் ஸ்ட்ராங்காக நிற்கணும். எதுக்காக? தேவனுக்காக, சத்தியத்துக்காக நிற்கணும். இதெல்லாம் எதுக்காக வருதுனாக்கா, நல்லதுக்காகத்தான். நம்மளை புதுப்பிக்கிறார் தேவனுக்கு இன்னும் தேவன்கிட்ட நெருங்கிறதுக்காக நம்மளுக்கு இது அனுமதிக்கிறார். இப்போ கஷ்டங்கள் பாடுகள் வரலைன்னு வச்சுக்கோங்க, நீ இன்னும் ஓட்டத்தை ஓடலைன்னு அர்த்தம். இன்னும் ரன்னிங்கில் நீங்கள் இன்னும் ஓடலைன்னு அர்த்தம். சகோதரர்களே, நம்மளுக்கு இந்த பாடுகள் கொடுக்குறதுக்கு ரொம்ப என்ன ஆச்சு? கிறிஸ்துவத்தை வர்ற பாடுகள் நம்மளுக்கு நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம். அந்த பாடுகள் சந்தோஷமாக இருக்கணும். அந்த பாடுகள் நம்ம ஏற்றுக்கொள்கிறதா காணப்படும். அதை விட்டுட்டு ஐயோ இதுக்குள்ளே வந்தால் இவ்வளோ பாடுகளா, இவ்வளோ கஷ்டங்களா, அது நம்ம வேணாப்பா இவ்வளோ பேக் ஆகிடும். நீங்கள் ஒரு 15 கிளாஸ் கேட்டுவிடுங்க. 15 கிளாஸ் கேட்டுட்டு வேணான்னு போயிடுங்க. சத்தை கேட்டுட்டு வேணான்னு போயிடுங்க. அப்போ உங்கள் நிலைமை எப்படி இருக்குது பாருங்கள். நான் எவ்வளோ பேரை பார்த்துக்கிறேன். நல்லா ருசி பார்க்குவாங்க, சத்தியத்தை கேட்டு முழுசாக கேட்க மாட்டாங்க, பேக் ஆகிடுவாங்க, சத்தியத்துக்கு வர மாட்டாங்க. அவங்க நிலைமை என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா? நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். எப்படின்னாக்கா அவங்க பேசி எப்படி இருக்குன்னாக்கா, மைண்டு ஒரே மைண்டாக இருக்கும், டபுள் மைண்டாக இருக்கும். எப்படி இருக்கும்? மைண்டு தெளிந்த புத்தியோடு இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக பாருங்க, அவங்க அதுக்கு முன்னாடி காட்டிலும் சத்தியம் கேட்டு பேக் ஆகிட்டு நிலைமை பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பேஜராகிடுங்க. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அதனால் ஏன் சொல்கிறேன்னாக்கா, சத்தியத்தை கேட்டுமா அறிஞ்சிட்டுமா தேவனுக்காக கஷ்டமோ நஷ்டமோ தேவனுக்காக ஓட்டத்தோடு முடிக்கிறதுக்கு வரும். எது நடந்தாலும் சரி ஓகே அப்படின்னு ஒன்று வந்துட்டோம். அதை விட்டுட்டு பேக் ஆகிட்டு பெண்டோகோஸ்ட் சபைக்கு போகிறது ஜெகாவில் இது மாதிரியெல்லாம் போனால் யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான் நஷ்டம் இல்லைங்களா? நம்மளுக்கு அனைத்து விதமான பாடுகள் வர்றது ரொம்ப சந்தோஷமாக எண்ணணும்னு தான் சொல்கிறாங்க. அதனால் இங்கே மறுதளித்து போயிட்டோம்னாக்கா சிலுவையில் அறிந்து அவமானப்படுத்துகிறப்படுகிறாள். இயேசு கிறிஸ்து அவமானப்படுத்துகிறோம், மறுபடியும் சிலுவையில் அறிகிறோமா? அப்போ அப்பற்பட்ட ஆளுங்கள் மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரணம். அப்போ செகண்ட் டெத் என்னங்க? 2ஆம் மரணம். அப்போ 2ஆம் மரணம்னா உயிர்த்தெழுதல் இல்லை, அவ்வளோதான். அதுதான் 2ஆம் மரணம். 2ஆம் மரணம் என்னன்னாக்கா, போய் அக்னியில் போய்ட்டு பாதாளத்தில் அக்னி ஜுவாலியில் போய்ட்டு ஆத்மா வேக வைக்கிறது இல்லை. 2ஆம் மரணம் என்னன்னாக்கா உயிர்த்தெழுதலே இல்லை, ரிசரக்ஷன் வர முடியாது இல்லைங்களா? உலகத்தில் உயிர்த்தெழுதல் வந்துடுவாங்க, ஆனால் இவங்க வரமாட்டாங்க. ஏன்னாக்கா சத்தியத்தை அறிஞ்சிட்டாங்க, பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டாங்க, உலக பலன்களை ருசி பார்த்துட்டாங்க, எல்லாமே செஞ்சுட்டாங்க, பேக் ஆகிட்டேன். இப்போ மறுபடியும் ரெடி பண்ணுறது என்ன பிரயோஜனம்? ஒரு குப்பை என்ன பண்ணுவாங்க? பர்ன் பண்ணிவிடுவாங்க. ஏன்? வேஸ்டேஜ். குப்பை எதுக்கு வச்சுக்கிறாங்க? வேஸ்டேஜ் எல்லாம் குப்பையில் போடுவாங்க. அது பர்ன் பண்ணுறது தான் வேஸ்ட். பர்ன் பண்ண நாசம், அவ்வளோதான், இல்லாத பண்ணிவிடுவாங்க. அதுபோல் உயிர்த்ததில் இல்லாத ஆகிடும். அதுதான் அர்த்தம். இப்போ அந்த அளவுக்கு யோபுக்கு இந்த கேரக்டர் நம்மளுக்குள்ளே இருந்தோம்னா அந்த 2ஆம் மரணத்துக்கு போகக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுவோம் அப்படின்றது நம்ம பார்க்குறோம். சகோதரர்கள், இதுதான் நம்ம அந்த பாடத்தில் நம்ம பார்த்தோம். ஒரு வசனம் படித்து முடிச்சு நம்ம
கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. கொலேசியர் 1:14 நட்டு படிங்க. அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. சரி, இன்னொரு வசனம் படிக்கலாம். இல்லை எபேசியர் 5:2 படிங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக் கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இப்போ என்ன பண்ணுற வசனம், அன்பிலே நடந்து கொள்ளும். அப்போது இயேசு கிறிஸ்து பிதாவிக தேவனும் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கும் என்ன இருந்துச்சுன்னா அன்பு இருந்துச்சு. யார் மேலே? நம்ம மேலே தான். நாம தான் தேவன் அன்பு செலுத்தணுமா? தேவன் தான் நம்மளை அன்பு செலுத்தினாராம். அந்த அன்பு செலுத்தினால அவருக்கு ஒரே குமாரன்று பாராமல் நம்மளுக்காக என்ன பண்ணுறாரு? பலியாக அனுப்பிட்டார். அவர் சித்தத்தை நிறைவேற்றதுக்காக. இதெல்லாம் யார்? தேவன் வந்து நம்மளை வைத்த அன்பு நிமித்தமாக. அதுபோல் இன்றைக்கி நாம் கூட ஒருத்தர் மேலே எப்படி இருக்கணுமா? அன்பு செலுத்துகிறவர்களாக காணும். என்ன பண்ணோம்? அன்பு செலுத்துகிறவர்களாக காணும். அதான் தேவன் சொல்கிறாரு. எப்படி அன்பு செலுத்தணும் இல்லைங்களா? ஒரு வசனத்தை விட்ட சங்கீதம் படிக்கும். சங்கீதம் 118ஆம் சங்கீதம் 27வது வசனம். 118ஆம் சங்கீதம் 27ஆம் வசனம். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளை கயிறுகளால் கட்டுங்கள். பார்த்தீங்களா? பலிபீடத்தின் கொம்புகளை என்ன பண்ணுமா? பண்டிகை என்னது? பண்டிகை பலியை பண்டிகை பலி யாது எதுங்க? இப்போது பழைய காலத்தில் பண்டிகை கொண்டாடுறாங்க. என்ன பண்டிகை? பஸ்கா பண்டிகை, என்னென்ன பண்டிகை கொண்டாடுறாங்க? பலி செலுத்துறாங்க. அதெல்லாம் யாருக்கு நிலையாகுது? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு தானே. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிற படிக்காது? பலிபீடத்தில் கொம்பு கயிறுகள் என்ன பண்ணுங்க? பலிபீடத்து கொம்பில் கட்டணுன்றார். அந்த கயிறு எதுக்கு அடையாளம் இருக்குதுன்னா அன்பு. நாங்கள் அன்பு, அது வசனம் கொடுக்குது. அன்பின் கயிறுன்னு இருக்குது ஒரு வசனம். அது கயிறு எதை குறிக்குதுன்னா அன்பு. அப்போது அந்த அன்பு நம்மளுக்குள்ளே இருக்கும். தேவன் எப்படி நம்மளை அன்பு செலுத்தினாரோ அதே போல் நம்மளை அன்பு என்ன பண்ணலாம்? அது போல் நம்மளுக்கு அன்பு இருக்கும். அப்போது இப்படிப்பட்ட அன்பு செலுத்துகிறா இருந்தால் அவரோடு கூட நம்ம ஐக்கியப்பட்டுருப்போங்கிறது பார்க்கணும். சமஸ்டரில் அப்போ பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த பழைய காலத்தில் அந்த யோவாப்புக்கு இருந்த கேரக்டர் நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு தான் இந்த பாடம் இல்லைங்களா? அப்படி இருந்துச்சுனாக்கா 2ஆம் ஆண்டு இது நம்மளுக்குரிய பாடங்கள் என்னாக்கா, யோவாப் வந்து திருச்சபை பிள்ளைகளுக்கு அடையாளமாக இருந்தாலும் பின்வாங்கக்கூடிய திருச்சபை பின்வாங்கக்கூடிய மக்களுக்கு ஒரு அடையாளமாக இருந்தார். இப்போ அந்த மாதிரி ஏன்னாக்கா யோவாப்புக்கு அந்த கேரக்டர் இருந்துச்சு. அது மாதிரி இருந்தார். யோவாப் 4 நாள் தாவீது ராஜா கீழ்ப்படிஞ்சிருந்தார். அப்புறம் பின்மாற்றத்துக்கு போயிட்டார். அவர் சொந்த இஷ்டமாக செய்ய பண்ணிட்டு பழி வாங்குதல் இதெல்லாம் போயிட்டார். அதுபோல் இந்த கடைசி காலத்தில் இருக்க நாமும் கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சு தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிஞ்சு நடக்கிறதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம என்ன ஆயிடுறோம்? விசுவாசத்தை விட்டு கம்மிக்கு நாளுக்கு நாள் பின்மாற்றத்து போகிறதுனால இன்றைக்கி பழி வாங்குகிறோம், சகோதரிகளை குற்றம் சாட்டுறோம், அற்பமாக என்றோம், பகைக்கிறோம், பதவி ஆசை அந்த மாதிரி நினச்சி நாளுக்கு நாள் பாவத்தை இந்த மாதிரி பாவங்களை செய்து பாவம் அதிகமாக ஆகும். பின்மாற்றத்துக்கு நம்ம போகிறது மாதிரி சபையில் சேர்றதில்ல, சபைக்குரிய காரியங்கள் செய்ய முடியறதில்ல, எதுவுமே செய்யாமல் நாளுக்கு நாள் பின்மாற்றத்துக்கு போனால் அவங்க 2ஆம் வாரத்துக்கு போகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். 2ஆம் வாரம் உயிர்த்ததில் இல்லாத அளவுக்கு போயிடும். உலகத்தில் இருந்த ஜனங்க உயிர்த்தந்து வந்துடுவாங்க, இவங்க உயிர்த்ததில் வரமாட்டாங்க. இப்போ 2ஆம் வாரத்துக்கு போகக்கூடிய குரூப் சபை கிளாஸ் பார்க்கும்போது சபையில் வந்து எல்லாருமே போகிறாங்கன்னு இல்லை. 1,44,000 பேர் சபையில் போய் சேர்ந்தாலும் மிச்சம் திரள் கூட்டத்தார் போய் சேர்றாங்க. திரள் கூட்டத்தார் சிம்மாசனம் நிற்கிற ஒரு அளவுக்கு போகிறாங்க. 3ஆவது ஒரு குரூப் தான் 2ஆம் வாரத்துக்கு போகிறாங்க. இப்போ அவங்க வந்து யோகா போல் கேரக்டர் இருந்தாக்கா அவங்க 2ஆம் வாரத்துக்கு போகிறாங்க. நம்மளுக்கு என்ன பாடலாம்? அது போல் இருக்கக்கூடாது தான். தேவனுக்கு சித்தம் இல்லை 2ஆம் வாரத்துக்கு அனுப்புறது. யாருக்கும் சித்தம் இல்லை, தேவனுக்கு சித்தம் இல்லை. தேவனுக்கு வந்து அந்த இது இல்லை. எல்லோரும் என்ன பண்ணோம்? ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்கிறார். அவ்வளோ தான். ஒரு 2ஆம் வாரம் இருக்குதுன்னு காமிக்கிறார்.
இல்லைங்களா? அப்போ ரெண்டாம் மரணத்துக்கு இருக்குதுன்னு காமிக்கிறாருன்னா இப்போ தேவ பயம் வரணும், மனம் திரும்பணும், தேவனுக்காக வாழணும். சத்தியம் எது கொடுக்குறாருங்க? தேவன் சத்தியம் யாருக்காக கொடுத்தாரு? நம்மளுக்கு கொடுக்குறாரு. மனம் திரும்பி தேவனுக்காக வாழணும் முழுசாக. ஒரு நாளும் தேவனுக்காக பக்தி வைராக்கமாக வாழ்கிறதுக்காகத்தான் இன்றைக்கி என்ன பண்ணார்? கொடுத்துருக்குறாரு. அப்போ ரெண்டாம் மரணத்துக்கு போகக்கூடிய நிலைமை நம்மளுக்கு இல்லை. பார்க்கும்போது அப்போஸ்தலர் காலத்தில் கூட அப்போஸ்தலர் மத்தியில் கூட யூதாஸ் ஒரு கெட்ட குணங்கள் இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து கூட இருந்து அவர் காட்டி கொடுத்துட்றார் இல்லைங்களா? அப்போ பார்க்கும்போது நம்மளுக்குள்ளே சில இருக்குவாங்க, ஏற்றத்தாழ்வு இருக்குவாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு எச்சரிக்கை என்னன்னாக்கா, இந்த மாதிரி கேரக்டர் நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாக்கா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி ஒவ்வொரு நாளும் நல்ல ஒரு குணநட்சத்தை வளர்த்துக்கொள்ள தேவன் தாமே இந்த பாடத்தை ஆசீர்வதிப்பார்கள் சொல்லி இந்த ஒரு பாடத்தை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கும் அதாவது நன்றி சொல்லி இந்த ஒரு பாடத்தை பொறுமையோடு கேட்டவங்க யாவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென்.